வேத வசனத்தில் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனத்தை வாசிப்போம். आज हम लोग वचन में से रूत के दूसरे अध्याय का पहला वचन को पढ़ेंगे. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. நகோமிக்கு மிகுந்த ஆஸ்திகாரனாகிய ஒரு சொந்தக்காரன் இருந்தான். और नवमी का एक बहुत ही धनवान रिश्तेदार था. அவனுடைய பேர் என்ன பேரு? उसका नाम क्या था? बोआज. बोआज उसका नाम था. போவாஸ் என்று சொன்னால் பலம் என்று அர்த்தமாகும். और बोआज नाम का अर्थ है बल. சாலமோன் கட்டின ஆலயத்திலே 2 தூண்கள் இருந்தது. सुलेमान ने जो भवन बांधा उसमें 2 ही खंबे थे. அந்த 2 தூண்களிலே ஒரு தூணுக்கு பேர் என்ன பேரு? போவாஸ். उन 2 खंभों में से एक खंबा का नाम बोआज था. போவாஸ் என்றால் பலம் என்று அர்த்தம். बोआज कहेंगे तो सामर्थ नाम. ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, आराधना में परमेश्वर के प्रियो, அந்த போவாஸ கர்த்தர் எப்படி பலப்படுத்தி நிறுத்தினாரோ, जैसे उस बोआज को परमेश्वर ने बलवंत करके स्थिर किया, அதுபோல ஒவ்வொருவரையும் தம்முடைய பலத்தால் இடைகட்டி நிறுத்த விரும்புகிறார். वैसे हर एक को बल देकर वो खड़ा करना चाहता है. தாவீது சொல்கிறார், கர்த்தரே எனக்கு யாராய் இருக்கிறார்? பலனாய் இருக்கிறார். दाऊद कहता है कि परमेश्वर ही मेरा बल है. இந்த ஆராதனையில கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். और आराधना में हर एक को परमेश्वर बलवंत करके बेचता है. 84ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது, और 54 भजन संहिता में जब हम पढ़ते हैं, நாம் கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து போகும்போது, जब हम रोनी की तराई से गुजरते हैं, அவர் நம்மை பலத்துக்கு மேல பலனடைய செய்கிறார். वो हमें बल के ऊपर बल पाने को मदद करता है. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு உண்டு. और आत्मिक जीवन में हर एक जन को एक रोनी की तराई है. அந்த பள்ளத்தாக்கை கடக்க வேண்டும் என்றால் நம்முடைய சொந்த பலத்தினால கடக்க முடியாது. यदि उस रोनी की तराई को पार करना है तो खुद के सामर्थ्य से हम लोग नहीं कर सकते. கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்துதான் அந்த பரலோகத்தை என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். उस रोनी की तराई को पार करके स्वर्ग को हम प्रवेश कर सकते हैं. ஆனால் अनेகர் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே விழுந்து போய் கிடக்கிறார்கள். लेकिन बहुत लोग उस रोनी की तराई में नाश हो पड़ते हैं. अनेகர் கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ளே வர முடியாமல் பின்வாங்கி போய் ஓடி போய் விட்டார்கள். बहुत लोग उस रोनी की तराई से बाहर निकले बिना वो लोग पीछे हट जाते हैं. ஆனால் சிலர் மாத்திரம் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குகளுக்கு மத்தியிலே ஆண்டவரிடத்திலிருந்து பலத்தை வாங்கி கொண்டு தொடர்ந்து முன் சென்று கொண்டிருக்கிறார்கள். लेकिन फिर भी बहुत कुछ कम लोग हैं जो लोग उस रोनी की तरह में बल पाकर परमेश्वर से आगे बढ़ते हैं. 84ஆம் சங்கீதம் 6 அந்த வசனங்களை வாசிக்கும் போது, भजन संहिता 54 के 4 में अगर पढ़ेंगे, நாம் பலத்துக்கு மேல என்ன அடைந்து பலன் அடைந்து, और हम बल से बल पाकर, நாம் பலவீனமானவர்கள், हम लोग कमजोर हैं. நம்முடைய சரீரத்திலே நமக்கு பலன் ஒன்றும் கிடையாது. हमारे शरीर में किसी प्रकार का बल नहीं है. ஆனால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பலவீனமானவர் அல்ல. लेकिन जिसकी हम आराधना करते हैं उस परमेश्वर का बल कम नहीं. அவர் இப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். அவர் பலனான தேவனாய் இருக்கிறார். वो बल से बल वाला परमेश्वर है. சர்வவல்ல தேவனாய் இருக்கிறார். वो सामर्थ्य और सर्वशक्ति परमेश्वर है. ஆண்டவர் தம்முடைய பலத்தை சிம்சோனுக்கு கொடுத்து வச்சிருந்தார். परमेश्वर ने अपने सामर्थ्य को शिमशोन को देकर रखा था. பெலிஸ்தியர்கள் எல்லாம் பலசாலிகளாய் இருந்தார்கள். फिलिस्ती के सब लोग बहुत ही बलवंत लोग थे. கோலியாத் என்பவன் யாராய் இருந்தான்? गोलियत जो था वो कौन था? அந்த பெலிஸ்தியர்களிலே ஒருவன் தான் கோலியாத். उन फलिस्तियों में से एक गोलियत था. அவன் मिகுந்த பலசாலியாய் காணப்பட்டான். वो बहुत ही बलवंत व्यक्ति था. அப்படி பலசாலிகளாய் இருந்த பெலிஸ்தியர்களே ஆச்சரியப்பட்டு போனார்கள். लेकिन ऐसे बलवंत फिलिस्तियों की आश्चर्यचकित हो गए. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே பெலிஸ்தியர்கள் சொன்னார்கள். न्यायों का 16 अध्याय में फिलिस्ती लोगों ने कहा, 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, இவனுக்குள்ளே இந்த மகா பலன் எங்கே இருந்து வந்தது? और न्यायों का 16 के 2-3 वचन में इसके अंदर ऐसा बल कहां से मिला? அல்லது 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இவனுக்குள்ளே இந்த மகா பலன் எப்படி வந்தது? 16 के 5 में पढ़ेंगे तो इसके अंदर ऐसा महान बल किधर से आया? பெலிஸ்தியர்கள் ஆச்சரியப்படத்தக்க வண்ணம் சிம்சோனை கர்த்தர் பலப்படுத்தி வைத்திருந்தார். और फिलिस्ती लोग आश्चर्यचकित हुए कि ऐसा बल कहां से उसके पास அந்த है? பலம் ஆவியின் பலம், அபிஷேகத்தின் பலமாய் இருந்தது. वो आत्मा का बल और अभिषेक का बल था. தேவ பிள்ளையே, அப்படித்தான் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி நடத்த விரும்புகிறார். और परमेश्वर के बच्चों, परमेश्वर ऐसे हर एक को बल देकर चलाना चाहता ஆனால் है. அந்த சிம்சோன் பாவத்திலே தன்னுடைய எல்லா பலத்தையும் இழந்து அழிந்து போனது போல, जैसे वो शिमशोन पाप में सारा बल को गवा बैठा, ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி வழிநடத்தும் போது நாம் பாவத்தில் விழுந்து
பலத்தை இழந்து போகாதபடிக்கு जब परमेश्वर हमें बलवान करता है पाप में हम लोग बल खोने को छोड़कर நம்மை அதிகமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பலத்தோடு முன் செல்ல வேண்டும். हमें अधिक परमेश्वर के लिए समर्पण करके उसके लिए आगे चलना है. Praise the Lord. प्रभु की स्तुति हो. இரண்டாவது அந்த வசனத்துல வாசிக்கிறோம், दूसरी बात उस वचन में हम पढ़ते हैं, இவ்வளவு பெரிய பலவானாகிய போவாஸ் और इतना बलवान जो बोअज था, அவன் என்ன உள்ளவனாய் இருந்தானா, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தான். उसके पास बहुत धन संपत्ति थे. பழைய ஏற்பாட்டில் யாருக்கெல்லாம் ஆஸ்தி இருந்ததோ அப்பொழுது ஜனங்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், தேவன் அவனோடு இருக்கிறார் என்று. और पुराने नियम में जो भी धनवान थे उनको लोग देखकर कहते थे कि इसके पास परमेश्वर का उपस्थिति है. நாம் ஏற்கனவே ஈசாக்கை குறித்து பார்த்திருக்கிறோம். हमने पहले इसहाक के बारे में देखा था. ஆமென். ஆதியாகமம் 26:3 और उत्पत्ति 26:3 में ஆண்டவர் ஈசாக்கோடு சொன்னார், परमेश्वर ने इसहाक से कहा, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். मैं तेरे संग रहकर तुझे आशीष कर. அவருடைய வார்த்தையின்படி 12வது வசனத்துல 100 மடங்கு அறுவடையை காண வைத்தார். और उसी प्रकार से 12 वचन में परमेश्वर ने 100 गुना में उसे फलवंत किया. அதற்கு அடுத்த வசனம் 13வது வசனத்துல फिर 13 वचन में அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். और वो धनवान होकर दिन प्रतिदिन वो बढ़ता गया. அல்லேலூயா. வர வர விருத்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறி और दिन प्रतिदिन वो सफल होता रहा और आशीष पाते रहा. அப்பொழுதுதான் பெலிஸ்தியர் அவனிடத்திலே வந்து, तभी फिलिस्ती लोग उसके पास आकर, மெய்யாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், और सच में परमेश्वर तेरे संग है. நாங்கள் எதனாலே கண்டோம் என்றால் हम लोग ने इसे किस प्रकार से जान लिया? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். क्योंकि तू परमेश्वर से आशीष पाया व्यक्ति है. ஆண்டவர் உன்னை தாராளமாய் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर बहुत एक से तुझे आशीष करते இது हैं. நிமித்தம் நாங்கள் அறிந்து கொண்டோம், ஆமென், நீ தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். इसके कारण हम लोग समझ पाए कि परमेश्वर तेरे साथ है. இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய அனுபவமா இருந்தது. और यही पुराने नियम का अनुभव था. அது ஆபிரகாம் ஆனாலும் ஈசாக் ஆனாலும் அதுதான் காரணமா இருந்தது. वो चाहे अब्राहम हो या इसहाक था या किसी को भी यही अनुभव था. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், परमेश्वर ने अब्राहम को एक प्रतीका को दिया, நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். मैं तुझे आशीष करूंगा. 12ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் और 12 अध्याय में आशीष करूंगा जिसने कहा, 13ஆம் அதிகாரத்திலே அவனை தாராளமா ஆசீர்வதித்தார். 13वें अध्याय में परमेश्वर ने बहुतायत में उसे आशीष कर दिया. 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு வெள்ளியும் பொன்னும் ஏராளமாய் और இருந்தது. 13 अध्याय का दूसरे वचन में उसके पास सोना चांदी बहुत एक में था. 12ஆம் அதிகாரம் எங்க, 13ஆம் அதிகாரம் எங்க? 12 अध्याय कहाँ पर और 13 अध्याय किधर? ஒரே அதிகாரத்துக்குள்ள அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க सिर्फ एक ही अध्याय में परमेश्वर ने उसे आशीष करना शुरू किया. தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. क्योंकि परमेश्वर झूठ बोलने के लिए व्यक्ति அவர் नहीं है. ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதித்தே अगर தீருவார். उसने कह दिया कि मैं आशीष करूंगा तो निश्चय करेगा. எத்தனை பேர் இந்த வாக்கை நான் பிடிச்சு தான் ஜீவிக்கிறேங்கிறார். ये तो लोग कहते हैं कि इस प्रतिज्ञा को मैं पकड़ कर ही जी रहा हूँ. இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற எல்லாருக்கும் தந்திருக்கிறார். और इस प्रतिज्ञा को सिर्फ अब्राहम को नहीं लेकिन विश्वास करने वाले हर एक को देता है. நாமும் அதை அல்லேலூயா அமேஸ்தோ சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. और हम भी उसे पाने के लिए, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். परमेश्वर तुम मुझे आशीष करेगा मैं विश्वास करता இப்போ हूँ. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தாராளமா இருந்தது. अब परमेश्वर का आशीष बहुत एक में था. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22 வாசித்தால், नीति वचन 10 के 22 में पढ़ेंगे तो, நீதிமொழிகள் 10:22 नीति वचन 10 के 22 में, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னத்தை கொண்டு வருகிறதா, ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. और परमेश्वर का जो आशीष है वो अमीरी को ले आता है. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. पुराने नियम में परमेश्वर के आशीष है जो अमीरी को ले आता है. சாலமோனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். जब सुलेमान को प्रभु ने आशीष किया, வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. और सोना उसे कोई कीमत का नहीं लगा. வெள்ளி அல்லேலூயா ஆமென், வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை, தங்கம் ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. वो सोना चांदी उसके लिए कोई मूल्य का न रहा. இப்படி கர்த்தர் அல்லேலூயா ஆமென் சாலமோனை உலகத்திலேயே அவனை உயர்த்தினார், ஆசீர்வதிச்சார். और इस प्रकार से सुलेमान को परमेश्वर ने पृथ्वी पर इतना ऊंचा किया. Praise the Lord. प्रभु के स्तुति हो. எத்தனை பேர் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்னு விசுவாசிக்கிறார்? कहते हैं कि प्रभु आशीष कर सकते हैं. அவன் ஏன் இந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றால், और क्यों उसने इतना आशीष को पाया? அவன் எடுத்த தீர்மானம் சரியான தீர்மானமா இருந்தது. उसने एक दृढ़ निर्णय को जीवन में लिया था. 1ஆம் அதிகாரத்திலே பெத்லகேம்ல ஒரு பஞ்சம் உண்டானது. और रूत का पहला अध्याय में बेतलेहम में एक अकाल था. அந்த பஞ்சத்தினுடைய நாட்களில் நகோமி என்ன தீர்மானம் எடுத்தாள்? उन अकाल के दिनों में नओमी ने क्या निर्णय को लिया? பெத்லகேமிலே ஜீவித்தால் பஞ்சத்தில் அழிஞ்சு போவோம் என்று अगर बेतलेहम में जाएंगे तो अकाल में नाश हो जाएंगे. அந்த நகோமி ஒரு தவறான தீர்மானம் எடுத்தாள். नओमी ने गलत निर्णय को लिया. அவளுடைய தீர்மானம் அவளை எங்கே கொண்டு போய் விட்டது? उसका वो निर्णय ने उसे कहां लेकर गया? அவளை மோவாப்பில கொண்டு போய் நிறுத்தினது. उसे मोआब में जाकर खड़ा किया. ஆனால் மோவாப்பில் அவள் சம்பாதிச்சதெல்லாம்
மூணு கல்லறையை சம்பாதித்தார். लेकिन मोआब में सिर्फ 3 कब्रों को उसने जीवन में देखा. அவருடைய கணவன் இறந்து போனான், उसका पति का मृत्यु हुआ, அவருடைய பையன்கள் இறந்து போனார்கள். उसका लड़कों का मृत्यु हुआ. கல்லறைகளை மாத்திரம் அவள் அங்கே கண்டு அழ வேண்டியதா இருந்தது. वहां पे सिर्फ कब्रों को देखकर उसे रोना पड़ा. ஆனால் கர்த்தர் அவளை மறுபடியுமாய் பெத்லெகேமுக்கு கொண்டு வந்தார். लेकिन परमेश्वर ने उसे फिर बेतलेहम में लौटाया. இந்த பெத்லெகேமில் இருந்த போவாஸ் அவளைப் போல அங்கேயும் இங்கேயும் ஓடவில்லை. लेकिन बेतलेहम में जो रहा बोअज वो उसके तरह यहाँ वहाँ नहीं भागा. பெத்லெகேம் ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்தான். बेतलेहम में एक स्थिर निर्णय को उसने लिया. போவாஸ் உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்தான். बोअज ने एक स्थिर निर्णय को लिया என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியும். कि मेरा परमेश्वर मुझे आशीष कर இந்த सकता है. பஞ்சத்தின் நாட்களிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். इन अकाल के दिनों में भी प्रभु मेरे साथ है. இந்த பஞ்சத்தினுடைய நாட்களிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். इन अकाल के दिनों में भी प्रभु मुझे आशीष कर सकते हैं. அப்படித்தான் அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றான். और ऐसे प्रभु पर भरोसा रखकर वो जीता रहा. அந்த 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தோம், उस रूत के दूसरा अध्याय पहले वचन में हमने पढ़ा. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் மாறி போனான். और बहुत ही वो धनी व्यक्ति बन गया. எவ்வளவு ஆஸ்தி உள்ளவனாய் மாறி और போனான். कितना धनवान, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் மாறி और बहुत ही धनवान व्यक्ति वो बन गया. ஆண்டவர் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரோ प्रभु जिन लोगों को भी आशीष करता है அவர்கள் மிகுந்த ஆஸ்தி உள்ளவர்களாய் மாறுகிறார். वो लोग बहुत ही धनवान बन जाएंगे. இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் யார் மேல வந்து பலிக்கும்? அவன் மேல் வந்து பலிக்கும்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். और प्रभु का वचन की जो कुछ आशीष कहा गया वो सब तुझे होगा. Praise the Lord. प्रभु की स्तुति हो. ஆண்டவர் இந்த பெரிய ஆசீர்வாதத்தை எதுக்காக தராரு? और इतना बड़ा आशीष प्रभु क्यों देते हैं? நம்ம சாப்பிட்டு திருப்தி ஆகிறதுக்கு மாத்திரம் அல்ல, और सिर्फ हम लोग खा पी कर तृप्त रहे इसलिए नहीं, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ताकि प्रभु का नाम का महिमा हो. ஆண்டவர் நமக்கு தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அவருக்கென்று பயன்பட வேண்டும். प्रभु हर एक आशीष को जो देता है उसकी महिमा के लिए वो देता है. அப்படி பயன்படுகிற ஆசீர்வாதம் இருந்தால் அதிலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். जब उसके महिमा के लिए वो उपयोग में आता है तो वो हमें आशीष करते இல்லை हैं. என்றால் ஆசீர்வதிக்கும் போது வாழ்க்கை தாறுமாற ஆகும் என்றால், नहीं तो अगर जब आशीष करता है तो हमारा जीवन अगर बिगड़ जाता है. பணம் வரும்போது விழுந்து போனால், जब पैसा आता है तो अगर गिर जाएंगे तो, நாட்கள் கடந்து வரும், நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டியது இருக்கும். और जब दिन आएगा तो न्याय के सामने आपको खड़ा रहना இங்கே पड़ेगा. நாம் என்ன பார்க்கிறோம்? लेकिन यहाँ पर हम क्या देखते हैं? அல்லேலூயா, பெரிய ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தான். वो बहुत ही धनवान व्यक्ति था. ஆனால் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ரூத்தை குறித்து பார்க்கிறோம். लेकिन रूत का दूसरा वचन में हम रूत के बारे में पढ़ते हैं. அல்லேலூயா, ரூத்தும் நகோமியும் அந்த பெத்லெகேமிலே வந்து சேர்ந்தார்கள். अब रूत और नवमी बेतलेहम में आकर पहुंचे. அப்பொழுது வந்து சேர்ந்த போது, और जब आकर वो लोग पहुंचे அவர்களுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையில தான் வந்து சேர்ந்தாங்க. और अगले बार का भोजन का उनके पास कोई प्रयोजन नहीं था. அடுத்த நாள் சாப்பிடுவதற்கு என்ன இருக்கு என்கிற நிலைமையிலே அவர்கள் பட்டினியாய் கிடந்தார்கள். और खाने के लिए अभी क्या है करके अगली बार वो सोचने पड़ गए थे. அவர்கள் நிறைய தேவைகளுக்கு மத்தியில இருந்தார்கள். वो लोग बहुत ही जरूरतों के बीच में थे. இந்த ஆராதனையில வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், आराधना में परमेश्वर के बच्चों, உங்களுடைய சூழ்நிலை ரூத் நகோமி சூழ்நிலை போல இருக்கலாம். आपका परिस्थिति शायद रूत या उस नवमी की तरह हो सकता நிறைய है. தேவைகளுக்கு மத்தியில நீங்கள் ஜீவிக்கிறீர்கள். बहुत से जरूरतों के बीच में आप जीते होंगे. உங்களை சுற்றிலும் மிகுந்த தேவைகள் கிடக்கிறது. आपके चारों ओर बहुत से जरूरतें हैं. ஆனால் தேவைகளுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், लेकिन जरूरतों के बीच में जीने वाले आप लोग, உங்களை குறித்து கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். आपके बारे में परमेश्वर ने योजनाओं को रखा है. என்னைக்கு நமக்கு மிகுந்த தேவைகள் வருகிறதோ, जिन दिनों में हमें बहुत जरूरत आती है, அந்த தேவைகளின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். उन जरूरतों के बीच में प्रभु अपना नाम को महिमा करना चाहता அவன் है. எப்படி மகிமைப்படுகிறார்? और कैसे उसका महिमा होता அந்த है? தேவைகளை கர்த்தர் சந்தித்து நம்மை மகிமைப்படுத்துகிறார். उन जरूरतों को पूरा करके प्रभु का महिमा होता है. அல்லேலூயா, அது அவருக்கு ஒரு சந்தர்ப்பமாய் மாறி போகிறது. वो उसके लिए एक मौका बन जाता है. நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாய் மாறி और हमारे तकलीफ, कमजोरी या बीमारी सब परमेश्वर के लिए एक अद्भुत या महिमा को दिखाने के लिए एक मौका होता है. நமக்கு ஒரு குறையும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கு, நிறைய பணம் இருக்குன்னா ஆண்டவர் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் तो இல்லை. यदि हमारे पास कोई कमी या कुछ ऐसे कमजोरियां नहीं है तो परमेश्वर हमारे लिए कुछ करने के लिए जरूरत नहीं அவர் होता. தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. तो उसका महिमा प्रकट करने के लिए जरूरत ही नहीं है. ஆனால் எப்போ அதிகமான தேவைகளுக்கு மத்தியில கிடக்கிறோமோ, लेकिन जब बहुत से जरूरतों के बीच में हम लोग रहते எப்பொழுது हैं, அதிகமான பலவீனங்களுக்கு மத்தியில கிடக்கிறோமோ, जब बहुत से कमजोरियों के बीच में हम लोग रहते हैं, அப்பொழுதுதான் நமக்கு யாருடைய தேவை அதிகரிக்கிறது? तभी हमें किसकी जरूरत पड़ती है? நமக்கு ஆண்டவருடைய தேவை, அவருடைய சமூகத்தின் தேவை அதிகமாகிறது. उसका उपस्थिति और परमेश्वर का हमें जरूरत पड़ता ஆனால் है. கர்த்தர் நல்லவர். लेकिन फिर भी परमेश्वर भला है. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர் என்று कितने விசுவாசிக்கிறீர்கள்? लोग कहते हैं कि परमेश्वर भला है? அல்லேலூயா, 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல उस दूसरे अध्याय का दूसरा वचन में, இந்த நகோமி மாமியாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாள். और नवमी रूथ ने अपने सास को देखकर कुछ पूछा. என்ன கேள்வி கேட்கிறாள்?
கேட்டாள். और क्या पूछी, அல்லலையா ஒருவேளை அம்மான்னு தான் கூப்பிட்டுருப்பார். और शायद माँ करके बुलाई होगी, அத்தையை எப்படி கூப்பிட்டுருப்பா? और कैसे उसने बुलाया होगा, அம்மான்னு தான் கூப்பிடுவார். और शायद माँ करके बुलाया அந்த होगा। அளவுக்கு மாமியாளுக்கும் மருமகளுக்கும் இருக்கிற அந்த உறவு என்பது தாய்க்கும் மகளுக்கு இருக்கிற உறவு போல இருந்தது. और उस हिसाब से उसका उस सास के साथ एक संबंध था। அல்லேலூயா. அந்த ஆமென். அந்த ரூத்தை குறித்து பார்த்தால், अगर रूत के बारे में समझेंगे तो இன்னைக்குள்ள வாலிப பிள்ளைகள்னு சொன்னா வந்துட்டு காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு மாமியால 2 குடுப்பு கொடுத்துட்டு இருப்பார். और आज के जवान लड़के लोग सास के सामने पैर पर पैर डाल के बैठते और ऐसे दिखाते रहते हैं இந்த கிழவி கூட நான் வந்தேன் எனக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாம கிடக்கு. कि आज इस बुड्ढे के भरोसे आई और आज मुझे भोजन का भी कोई रास्ता नहीं। அல்லேலூயா. அவ டிமாண்ட் பண்ணலாம், நீ போய் எங்கேயாவது உன் சொந்தக்காரங்க வீடுகளுக்கு போய் பேசி ஏதாவது பார்த்து வாங்கிட்டு வந்து சொல்லியிருக்கலாம். शायद वो कह सकती थी कि तू जाकर तेरे रिश्तेदारों से कुछ जाकर लेकर आ, மாமியால மிரட்டி இருக்கலாம், और सास को शायद उसने भगाया होगा, மாமியால அரட்டி இருக்கலாம். शायद भगा सकते हैं, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ரூத் அல்ல. लेकिन इस प्रकार से रूत नहीं थी। இங்கேதான் நான் அவர் ஆவிக்குரிய நிலையில எவ்வளவு வளர்ந்திருக்கிறாள் என்று காண முடிகிறது. और इधर ही वो आत्मिक जन्म में कितना बढ़ चुकी हम लोग देख सकते हैं, அவளுடைய மெச்சூரிட்டி எவ்வளவா இருக்கிறது என்று वो பார்க்கிறோம். कितना परिपक्ति हम देख सकते हैं। ஆவிக்குரிய தேவ பிள்ளையே, और आत्मिक परमेश्वर के बच्चों, நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய மெச்சூரிட்டி என்ன என்பதை காண்பிக்க வேண்டும். आपकी आत्मिक परिपक्वता कितने आपको देखना है, உங்களுடைய பேச்சு அல்லது உங்களுடைய நடக்கையிலே அது காண்பிக்கப்படும். आपके बोलने में और चलने में वो दिखाई पड़ता இவ है। என்ன சொல்றா மாமியா கிட்ட? ये अपने सास से क्या कहती है, நான் போய் என்ன செய்யட்டுமான்னு கேட்கிறா. मैं जाकर क्या करूं, நான் யாருடைய வயல்லையாவது யார் எனக்கு கிருபை காண்பிக்கிறார்கள், தயவு காண்பிக்கிறார்களா, யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதோ அவர்களுடைய நிலத்திலே அவர்கள் பிறகு நான் என்ன செய்யட்டும், கதிர் போய் பறக்கட்டுமான்னு கேட்கிறார். और जिससे मुझे कुछ अनुग्रह मिलता है या दया मिलता है मैं उसके काम करूं ऐसा पूछती है, நான் போய் கதிர் பறக்கிட்டு வரட்டுமான்னு கேட்கிறார். और मैं कुछ ऐसे भोजन जो रखा है उससे मैं उठा सकती हूँ क्या। அல்லேலூயா. இந்த வேலை என்பது ஒரு பெரிய வேலை அல்ல. ये काम कोई बड़ा काम नहीं था। கதிர் பிறக்குது, கீழே கிடக்கிற வயல்ல கீழே கிடக்கிற சிந்தி கிடக்கிற கதிரை பறக்கிட்டு வர்றது ஒரு பெரிய வேலை அல்ல. और खेत में गिरा हुआ या कुछ बचे हुए चीजों को उठाना कोई बड़ा काम नहीं है। இந்த சிந்தி கிடக்கிற கதிர் யாருக்காக போடப்படுமா? और ये गिरा हुआ चीजों किसके लिए वो लोग छोड़कर जाते हैं, அதை நாம் லேவியராகமத்திலே வாசிக்கிறோம். हम उसे लेवियों में पढ़ते हैं। லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்திலே लेवी व्यवस्था 19 अध्याय அதனுடைய 9, 10 அந்த வசனங்கள்ல வாசித்தால், उसका 9 और 10 वचन में, நீ உன்னுடைய வயல்ல அறுவடை செய்யும் போது जब तू तेरे खेत में कटाई को करेगा எல்லாத்தையும் மொட்டையா நீ வயல்ல அறுத்துறாதார். और पूरा ऐसा कटाई मत कर दे, நீ என்ன செய்ய வேண்டும் என்கிறார். और तुझे क्या करना है, அதனுடைய அல்லைய கோணர்கள்ல அதனுடைய மூலைகளில எடையில அங்க இங்க கொஞ்சத்தை நீ விட்டு வச்சிரு. और कोने में या यहाँ वहाँ तुझे थोड़ा छोड़कर रखना है। நீ கொஞ்சத்தை விட்டு வச்சிருன்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய ஜனத்துக்கு கட்டளை கொடுத்திருந்தார். प्रभु अपने लोगों से पहले से आज्ञा दिया कि थोड़ा छोड़कर ஒரு रखो। பெரிய கட்டளை, இஸ்ரவேலர்கள் எல்லாத்தையும் மொட்டை அடிச்சிடக்கூடாது. एक बड़ा आज्ञा कि इजरायली लोग सब कुछ खाली नहीं करना चाहिए। ஆண்டவர் தருகிற அந்த அறுவடையில அவர்கள் 75% மாத்திரம் அறுத்தார்கள். और प्रभु का दिया उस कटाई में से उन्होंने सिर्फ 75% को काटा, 25% என்ன செய்தார்கள் என்று பார்க்கிறோம். और 25% उन्होंने क्या किया, 25% அவர்கள் விட்டு விட்டார்கள். 25% को उन्होंने छोड़ दिया। Praise the Lord. प्रभु की स्तुति हो। எத்தனை பேர் ஆண்டவரே அல்லது நீர் எனக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே ஒழுங்குபடுத்தி இருக்கிறபடினால் நன்றின்னு சொல்லுவார். ये लोग कहते हैं प्रभु तूने पहले से मेरे लिए सब कुछ तैयार करके रखा, इसके लिए धन्यवाद। இவளுக்கு வேற வேலைகள் அங்கே தெரியவில்லை. और इसके लिए वहां पर दूसरा कोई काम वो नहीं जानती थी, அவளால எங்கேயும் போய் பிச்சை எடுக்கவும் முடியாது. कहीं जाकर वो भीख भी नहीं मांग सकती। அல்லேலூயா. மாமியாலும் மருமகளும் போய் அங்க எங்கேயாவது யார்ட்டையாவது அல்லது கேட்கலாம்ட்டு போக முடியாது. वो अपने सास के साथ कहीं जाकर कुछ पूछ भी नहीं पाती थी, ஆமா, இவள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தீர்மானம் लेकिन उसने निर्णय लिया कि कुछ करना है। அவளால அல்லது தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்க விரும்பல. वो अपने जीवन को व्यर्थ नहीं करना चाहती தன்னுடைய थी, மாமியா மேல பழிய போட்டுட்டு அல்லேலூயா காலுக்கு மேல கால் போட்டுட்டு உட்கார விரும்பல. और अपने सास को दोषित ठहराते हुए पैर के ऊपर पैर रखकर ऐसे बैठी नहीं। அவள் தன்னால முடிஞ்சதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தாள். उससे जितना हो पाया उसने करने का निर्णय लिया। எத்தனை பேர் அவளுக்கு ஒரு மனசு இருந்தது. ये तो लोग कहते हैं कि उसके अंदर एक मन था। ரூத்துக்கு என்ன இருந்தது? சத்தமா சொல்ல, என்ன இருந்தது? மனசு இருந்தது. और जोर से कह पाए कि रूत को एक मन था। ரூத்துக்கு என்ன மனசு இருந்தது? और कैसा एक मन था? அல்லேலூயா. தரையில கிடக்கிற அந்த சிந்தி கிடக்கிற அல்லேலூயா அந்த கதிர்களை கூட புறக்கி வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிடணுங்கிற ஒரு மனசு இருந்தது. और जमीन पे पड़ा हुआ कुछ चीज हो या भोजन को उठाकर वो घर ले आए, ऐसा एक मन था। இன்னைக்கு அந்த மனசு தான் நமக்கு அதிகமாய் தேவையா இருக்கு. और आज ऐसा ही चाहत हमारे अंदर जरूरी है। சிலருக்கு நல்ல வேலை தெரியும், कुछ लोगों को अच्छा काम करने को होता வேலை है ரொம்ப பெர்ஃபெக்ட்டாய் செய்வார்கள். और बहुत ही सिद्ध वो काम करते हैं, ஆனால் அவர்களுக்கு அதை செய்வதற்கு என்ன இல்லாமல் இருக்கிறது?
மனசு இல்லாமல் लेकिन उसे करने के लिए उनके अंदर एक चाहत नहीं रहता है। இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளையே ரூத்துக்கு ஆண்டவர் ஒரு மனசு தந்தது மாதிரி நமக்கும் ஒரு மன விருப்பத்தை தருகிறார். लेकिन आज आत्मिक बच्चों जैसे वो रूत को परमेश्वर एक चाहत को दिया, वैसे प्रभु मन देना எத்தனை चाहता பேர் है। ஆண்டவரே எனக்கு ஒரு மனசுல விருப்பத்தை தாங்க. ये लोग कहते हैं कि प्रभु ऐसा एक चाहत और एक मन को मुझे दे எந்த வேலைனாலும் நான் செய்ய ஆயத்தமா कि இருக்கேன். कोई भी काम को मैं कर पाऊं। சொல்லுங்க, எந்த வேலைனாலும் செய்ய ஆயத்தமா. कहो कि कोई भी काम को मैं करूंगा। சிலருக்கு அதில் வேலை செய்யறதுக்கெல்லாம் இஷ்டம் தான். और कुछ लोग को काम करना तो पसंद है, ஆனால் அவங்க மேனேஜர் போஸ்ட் கிடைச்சாதான் வேலை செய்ய முடியாது. लेकिन अगर मैनेजर का पद मिलेगा तो ही वो काम करेंगे, இல்லைன்னா டிப்யூட்டி மேனேஜரா கிடைச்சாதான் வேலை செய்ய முடியாது. या अगर डेप्यूटी मैनेजर मिलेगा तो काम कर सकते हैं। ஏதாவது ஒரு கம்பெனி ஓனர் ஆனா தான் வேலை செய்ய முடியாது. किसी कंपनी का मालिक जैसा बनेंगे तो करेंगे, இல்லைன்னா அல்லலையே ஒண்ணுமே செய்ய மாட்டேன். नहीं तो मैं नहीं करूंगा, ऐसे वो लोग कहते हैं। அதுவல்ல ரூத்துனுடைய சுபாவம். लेकिन प्रिय सब रूत का स्वभाव नहीं था। ரூத்துனுடைய சுபாவம் என்ன வேலையா இருந்தாலும் சரி அதை செய்வதற்கு ஆயத்தமாய். रूत का स्वभाव ऐसा था, कुछ भी काम रहेगा तो भी मैं करूंगी। அந்த ஒரு மனசு என்னைக்கு வருதோ ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். जिस दिन ऐसा एक मन आता है प्रभु निश्चय आशीष करेंगे। நீங்க இன்னைக்கு குவைத்துல போய் பார்த்தால் आज अगर आप कुवैत में जाकर देखेंगे, எத்தனையோ சகோதரர்கள் அல்ல கேரளாவில இருந்து அங்க போய் கார் துடைக்கிறார்கள். और बहुत से भाई लोग केरला से जाकर वहां पर गाड़ी साफ सफाई करते அல்ல हैं, அவங்க அங்க எத்தனையோ பேர்கள் போய் வேலை செய்கிற வேலை கார் துடைக்கிற வேலை செய்வார்கள். और बहुत लोग जो काम वहां पर करते हैं वो गाड़ी को साफ करने का है, ஆனால் அவர்கள் டிகிரி முடிச்சவர்களா இருப்பார்கள். लेकिन शायद वो लोग डिग्री को पूरा किए हुए लोग रहते நான் हैं। இந்த டிகிரி வச்சிருக்கிறேன் ஆகையினால இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோம்னு அங்க போய் இல்ல. और मेरे पास ये सब डिग्री है इसलिए मैं वहां जाकर ये सब काम नहीं करूंगा, ऐसा नहीं। அவர்கள் கார் துடைக்கிற வேலை செஞ்சாலும் கொஞ்ச நாளைக்கு செய்து கொண்டிருப்பார்கள். और वो लोग गाड़ी साफ करने का काम रहेगा तो भी कुछ दिन वो करते हैं। அப்படி வேலை செய்தவர்களை இன்னைக்கு அநேகர் 90% அவர்கள் ஆசீர்வதிச்சு பெரிய பெரிய போஸ்ட்ல இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. और ऐसे जो लोग काम करते थे उन्हें परमेश्वर बड़े कंपनी में रखकर आशीष किए हैं। எத்தனை பேர் சாதாரண வேலையை ஆரம்பித்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு உயர்த்தினார். और कितने लोग कहते हैं कि साधारण काम करने वालों को प्रभु ने आशीष किया है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவரே எனக்கு ஒரு மனசை தாங்க ஆண்டவரே. और परमेश्वर एक मन को मुझे दे। எத்தனை பேர் சொல்ல எனக்கு ஒரு மனசு தாங்க ஆண்டவரே. कितने लोग कहते हैं कि प्रभु मुझे एक मन को दे। என்னுடைய சூழ்நிலையை பார்த்து நான் வேலை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். मेरे परिस्थिति को देखकर मैं काम करने के लिए देता हूँ। அல்லேலூயா. அந்த நகோமிக்கு பக்கத்துல இருந்த ரூத் தன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து அவள் கிரியை செய்ய ஆரம்பித்தாள். उस नवमी के पास बैठी रूथ ने उस परिस्थिति को देखकर काम करना सोचा। 6 வயதுல போயினாலும் என்ன வேலைனாலும் செய்து அவள் அல்லேலூயா ஆமென் வர ஆரம்பித்தாள். किसी के भी खेत में जाकर कोई भी काम करके मैं आऊंगी। சலோ प्रभु की स्तुति हो। அல்லேலூயா. हालेलुया। அவள் 6 வயதுலயாவது போய் வேலை செய்து கொண்டு வர வேண்டாம். और उसने सोचा किसी के भी खेत में काम करके कुछ लेकर आना அவன் है। காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வேலையை செய்தவள். और सुबह से शाम तक काम की वो இதே 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம். उसी दूसरे अध्याय का 7वां वचन। அல்லேலூயா. இந்த ரூத் 2:7ல வாசித்தாள். रूथ दूसरा अध्याय 7वां वचन। அந்த அறுவடை செய்து கொண்டிருந்த வேலைக்காரர்கள் போவாசின் இடத்துல அவளை குறித்து சொன்னார்கள். और बोअज के पास वो कटाई करने वाले लोगों ने रूथ के बारे में कहा, இவள் காலையில இருந்து இடைவிடாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அவள் வேலை செய்து கொண்டே இருக்கிறாள். और ये सुबह से शाम बिना रुके काम करते जा रही है। இப்பொழுதுதான் எல்லாரும் தண்ணி குடிக்க வந்தபோது அவளும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் தண்ணி குடிப்போம்ட்டு தான் அந்த கூடாரத்துக்குள்ள வந்தா. और अब जब हम लोग सब पानी पीना है तभी वो भी पानी पीने के लिए अंदर आई है। ஆனால் அதுவரைக்கும் அவள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் வயலிலே வேலை செய்து கொண்டிருந்தாள். लेकिन तब तक वो खेत में काम कर रही थी। ஆனால் வர்றதுக்கு முன்னால இவளா தைரியமா வரல. लेकिन आने के पहले वो खुद से नहीं आई, அவள் யார் இடத்துல அனுமதி பெற்றுக்கொண்டு வந்தாள்? वो किसके पास एक अनुमति पाकर आई। நீங்க 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசித்தால் यदि रूथ दूसरे का दूसरा वचन पढ़े तो, மாமியா கிட்ட கேட்கறா நான் போகலாமான்னு கேட்க. और रूथ ने अपने सास से पूछे क्या मैं जा सकती हूँ। இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் அப்படி கேட்டுட்டு தான் போவாங்களா? क्या आज के बच्चे भी ऐसे पूछ कर ही जाते हैं? இவங்க எல்லாம் முடிச்சிட்டு தான் சொல்லுவாங்க மாமியா கிட்ட. और सब होने के बाद वो लोग अपने सास से कहते हैं, அல்லேலூயா. எனக்கு வேலை கிடைச்சிருக்கு போயிட்டு வரேன் இரு அப்படின்றாங்க. और मुझे नौकरी मिल गया मैं जाकर आती हूँ। அல்லேலூயா. இது இன்னைக்குள்ள மர்மக்கமா இருக்காரு. और ये आज के ऐसे लोग, ஆனா அன்னைக்குள்ள ரூத் அப்படி அல்ல. लेकिन उन दिनों के रूथ ऐसा नहीं थी। போறதுக்கு முன்னால வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால அவன் மாமியா கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டா நான் போகலாமா? और जाने से पहले, नौकरी पाने से पहले उसने कहा, अपने नवमी से उसने पूछा। அவ நகோமி அவள இடத்துல என்ன சொன்னா? तब नवमी ने उससे क्या कहा? போக கூடாதுன்னு சொன்னாலா போலாம்னு சொன்னாலா? क्या उसने कही कि मत जाए या जाकर மகளே நீ போய் என்றாள். उसने कहा कि बेटी तू जा। அப்ப ரெண்டு பேருக்கு மாமியா மருமான்னு சொல்லதை காட்டிலும் तो दोनों भी सास कहने से छोड़कर எப்படி சொல்லி வாழ்ந்தார்கள்? वो लोग कैसे जी रहे थे? அவ மவளேன்னு சொன்னார். वो बेटी कर कर बुलाती है। கேரளால போனா மாமியா மருமோளை இப்படி தான் கூப்பிடுவாங்க. और अगर केरला में जाएंगे तो सास लोग ऐसे ही बुलाते हैं, குஞ்சுமோளே
और बेटी करके बुलाते हैं குஞ்சுமோளே அப்படின்னு சொன்னார். और ऐसे बुलाए तो மருமோளை கூட எப்படி கூப்பிடுவாங்க? குஞ்சுமோளே. और वो लोग बेटी करके उन्हें बुलाते हैं அல்லேலூயா. எத்தனை மருமக்கமாருங்க மாமியால மம்மின்னு கூப்பிடுதீங்க? और कितने आप में से अपने सास को माँ करके बुलाते हैं எத்தனை பேர் மம்மின்னு கூப்பிடுதீங்க? और மாமியா. कितने लोग माँ करके बुलाते हैं எத்தனை பேர் சொல்றீங்க மாமியால நான் மம்மின்னு தான் இது வரைக்கும் கூப்பிட்டுருக்கேன்? और कितने लोग कहते हैं कि सास को अभी तक मैं माँ करके बुलाती மம்மின்னு हूँ கூப்பிடுதவங்க கைத்து சொல்லுங்க. மம்மின்னு கூப்பிட சென்னி அல்ல பிரைஸ் எல்லாம். और माँ करके पुकारते அது हैं ஒரு நல்ல பழக்கம். और वो एक अच्छी सी आदत है ஆனா சில பேர் அத்தை நீ செத்தேன்னு தான் வச்சிருக்காங்க. लेकिन कुछ लोग ऐसा नहीं बुलाते हैं அல்லேலூயா. அத்தை மாதிரி கூப்பிடுறது. और इस प्रकार से लोग होते हैं அத்தைன்னு சொன்னாலே அதுக்கு பின்னால அந்த அர்த்தத்தையும் வச்சுக்கிட்டு கூப்பிடுவாங்க. और जब वो लोग अते करके बुलाते तो एक मतलब से बुलाते இது हैं ரொம்ப பயங்கரமான வார்த்தை. और ये ऐसा एक कठिन एक शब्द ரொம்ப है ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு. और बहुत ही सावधानी से रहना है ஆனா இவ அல்லேலூயா அந்த அவள மாமையா அவ சொல்றா மவளே போயிட்டு வாங்குறா. लेकिन वहां पर वो कहते कि बेटी तू जाकर आ அவள மவான்னு தான் கூப்பிடுறா. और बेटी करके उसने बुलाया இவள் அடங்கி இருந்தா. யாருக்கு அடங்கி இருந்தா? மாமியாளுக்கு அடங்கி இருந்தா. और ये अपने सास के अधीन थी மாமியாளுக்கு அடங்கி இருக்கிற மருமகளை நாம் இங்க தான் பார்க்கிறோம். और यहाँ पर हम ऐसे एक स्त्री को देख सकते जो सास के अधीन में थी அல்லேலூயா. மாமியாளுக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் ஒவ்வொன்றையும் செய்கிறார். और अनुमति पूछकर ही वो सब कामों को करती थी எத்தனை பேர் இதுவரைக்கும் நான் அனுமதி வாங்காட்டும் இனிமே கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கியே செய்வேன்? और कितने लोग कहते हैं कि अब तक मैं अनुमति नहीं पूछी थी लेकिन अब से पूछ कर ही करूंगी பிரைஸ் லார்ட். हालेलुया நான் போகலாமா? அடங்கி இருக்கிற ஒரு அனுபவம் ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றார். और जो अधीन में रहने का एक अनुभव है तो वो आशीष को ले आता है நாம் அதிகாரத்துக்கு கீழே அடங்கி இருக்கணும். और अधिकारों के अंदर हमें रहना है அப்படின்னா அரசாங்கத்துக்கு நாம அடங்கி இருக்கணும். इसका मतलब सरकार के अंदर हमें रहना है நமக்கு மேல வச்சிருக்கிற அதிகாரங்களுக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். हमारे ऊपर जो अधिकार रखे गए उसका हमें पालन करना है நமக்கு மேல ஆவிக்குரிய அதிகாரங்களுக்கு கீழே நாம் அடங்கி இருக்க और வேண்டும். आत्मिक अधिकारों के बीच नीचे हमें रहना है நீங்கள் எபிரேயர் 13:17 வாசித்தால் इब्रानी 13:17 वचन में உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை குறித்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். और आपको जो अगुवाई करते हैं वो लोग आपको देखकर खुश होना चाहिए அவர்கள் உங்களை விசாரிக்கிறவர்களாய் वो लोग இருக்கிறபடியால் आपके बारे में क्योंकि पूछते हैं அதை துக்கத்தோடு செய்யாமல் और उससे उन्हें दुखी करने को छोड़कर அவர்கள் சந்தோஷத்தோடு செய்யும்படியாய் நீங்கள் அவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? கீழ்ப்படிந்து அடங்கி वो இருக்க लोग வேண்டும். खुशी से करे इसके लिए आपको उनको समर्पित करते हुए जीना है 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றாரு 13 अध्याय का 17 वचन में वो कहता है உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க और வேண்டும். जो लोग आपकी अगुवाई करते हैं उनके समर्पित होकर आपको रहना है ரோமர் 13:1 உங்களுடைய அதிகாரங்களுக்கு நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். और रोमियो 13:1 में आपके अधिकारों के अंदर आपको रहना है எபேசியர் 5:21 வாசித்தால் एफेसियों 5:21 में விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க और வேண்டும். विश्वासी लोग एक दूसरे को सुनते हुए आज्ञा पालन करते हुए रहना है வயதுல குறைஞ்சிருக்கிற விசுவாசிகள் மூத்த விசுவாசிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டாம். और जो उम्र में कम जो विश्वासी उन्हें उम्र में जिसका ज्यादा है उनसे अधीन में रहना है மூத்த விசுவாசிகளை கனப்படுத்த வேண்டாம். और जो सीनियर लोग हैं उनके आपको अधीन में रहना है அவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு जब उनका आप लोग आदर करते तो वो एक आशीष को लाता है அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டாம். हमें परमेश्वर के अधीन होना है யாக்கோபு 4:7 சொல்ற கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் பிசாசுக்கு என்ன செய்யுங்கள்? எதிர்த்து நில்லுங்கள். और याकूब 4:7 में परमेश्वर का आज्ञा पालन करो और शैतान का सामना करो 1 பேதுரு 5:6 சொல்றாரு पहला पत्रस 6:4 में ஏற்ற வேளையிலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு और 5:6 में सही समय में आपको ऊंचा करने के लिए நீங்கள் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே எப்படி இருங்கள்? அடங்கி இருங்கள். आप लोग उसके बलवंत हाथों के अधीन रहो அல்லது அடங்கி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஏற்ற வேளையில और உயர்த்துகிறார். जो लोग उसके हाथ के अंदर रहते हैं उन्हें परमेश्वर आशीष करता है ஒரு தடவை ஆகார் சாராளுக்கு கீழே அடங்கி இருக்காமல் ஓடினாள். और एक बार हजीरा सारा के अधीन न होते हुए चले गई थी வனாந்தரத்துல அவளை கர்த்தர் சந்தித்தார். और मरुभूमि में परमेश्वर ने उससे मुलाकात की அவளை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார்? उसको देखकर प्रभु ने क्या कहा நீ உன்னுடைய நாச்சியாருக்கு திரும்பி போய் அவளுக்கு அடங்கிரு என்றார். और तू सारा के पास जाकर फिर उसके अधीन में हो அந்த வார்த்தையை கேட்டுட்டு நேர ஆகார் சாராருக்கு கீழே வந்து அடங்கி இருந்தார். उस वचन को सुनते हजीरा उस सारा के अधीन में हो गई இந்த ரூத் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல இருந்ததனால ஏற்ற வேளையில ரூத்தை கர்த்தர் உயர்த்தினார். और क्योंकि रूत इस अनुभव में थे इसलिए सही समय प्रभु ने उसे ऊंचा किया Praise the Lord. प्रभु की स्तुति हो அவள் ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு மெச்சூரிட்டி அங்கே காணப்பட்டது. उसके आत्मिक जीवन में एक परिपक्वता को हम लोग देख सकते ஒரு हैं வளர்ச்சி அங்கே एक காணப்பட்டது. बड़पन को देख सकते हैं இப்போ அல்லேலூயா நான் போறேன் யார் வயல்லையாவது போய் கதிர் பறக்கிறதும்னார். और अब मैं जाकर किसी के भी खेत में
कुछ रहता तो मैं उसे उठा ले आती हूँ। ரெண்டாவது வருஷத்துல அவ போன்னு சொன்ன உடனே और जब दूसरे वचन में जा कर उसने कहा, ரெண்டாம் அதிகாரம் 3வது வசனத்துல அவள் ஒரு வயல்ல கடந்து போனாள். दूसरा देखा तीसरा वचन में वो एक खेत में चले गई। எப்படிப்பட்ட விளக்கமாரோட போயிருப்பா? और किस प्रकार के एक झाड़ू के साथ गई होगी। அதுக்கு முத நாள்ல போய் பெரிய கடையில நல்லா வாங்கிட்டு போயிருப்பாளா? और शायद क्या वो पहले एक दिन पहले जाकर एक दुकान से खरीदी होगी। ஏதாவது பழசு பிஞ்சதை பிடிச்சு தூக்கிட்டு போயிருந்திருப்பாரு. कुछ शायद टूटा या पड़ा हुआ चीजों को लेकर गई होगी। பிஞ்ச கூடையோட பிஞ்ச அல்ல விளக்கமாரோட கடந்து போயிருக்கணும். और टूटा टोकरी और टूटा ऐसा झाड़ू के साथ गई होगी। ஏன்னா புதுசு வாங்குறதுக்கு அவள்கிட்ட பைசா கிடையாது. क्योंकि नया खरीदने को शायद धन नहीं था। ஏனால் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது கொடுத்து வாங்கிட்டு போனாலான்னு தெரியல. या पड़ोसी से लेकर गई पता नहीं। அல்லது தேவ பிள்ளையே அவள் அப்படி ஆமென் இந்த கூட இந்த பெருக்குமாரோடு வயலுக்குள்ளே கடந்து போனாள். लेकिन प्रियो ऐसा झाड़ू को लेकर वो उस खेत में चले गए। ஆனால் குறிப்பிட்ட நாளிலே அந்த வயல் யாருடைய வயலா இருந்தது? लेकिन उस विशेष दिन में वो खेत किसका था? அது போவாசனுடைய வயலா. वो बोअस का खेत था। எத்தனை பேர் அந்த வயல் போவாசனுடைய வயலா இருந்தது? ये लोग कहते हैं कि वो बोअस का खेत था। அவ தெரிஞ்ச அந்த வயலுக்குள்ள போனாளா தெரியாம போனாளா? वो जानकर उस खेत में गई या अनजाने में चले गए? அவளுக்கு யார் வயல்னே தெரியாது. वो किसका खेत है वो भी नहीं जानती அவள் ஒரு थी। அந்நிய ஸ்திரியா இருந்தாள். और एक परदेशी स्त्री थी। அந்த ஊருக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லாதவளா இருந்தாள். उस गांव और उसका कोई नाता नहीं था। ஏதோ ஒரு வயலுக்குள்ள போனா அந்த வயல் போவாஸ் வயலாய் और एक खेत में ऐसे घुस गए और वो बोअस का निकला। இங்கதான் கர்த்தருடைய நடத்துதலை நாம் காண முடியும். और यहाँ पर ही परमेश्वर के अगुवाई को हम लोग देख सकते எத்தனை हैं। பேர் ஆண்டவருடைய நடத்துதல் நமக்கு இருக்கிறதுன்னு சொல்றாங்க? ये तो लोग कहते हैं कि हमारे पास परमेश्वर का अगुवाई है। ஒவ்வொரு நாளும் அந்த ரூத்தை அவன் நடத்தி வந்தது போல உங்களை நடத்த हर விரும்புகிறார். रोज जैसे रूत को परमेश्वर ने अगुवाई करके चलाया वैसे आपको करना நீங்கள் चाहता है। எதிர்பார்க்கிறதுக்கு அதிகமாக உங்களை நடத்த விரும்புகிறார். आपके चाहने से भी ज्यादा वो चलाना चाहता है। அல்லேலூயா. நீங்கள் அவன் நினைக்கிறதுக்கு அதிகமாக உங்களை நடத்த விரும்புகிறார். आपके सोचने पे ज्यादा वो चलाना चाहता है। அவர் நித்தமும் நடத்துகிற தேவன். वो हमेशा चलाने वाला परमेश्वर है। நாம் மாம்சத்தில் அல்ல ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளா हम இருக்கிறோம். लोग मांस में नहीं लेकिन आत्मा से अगुवाई में चलते हैं। அல்லேலூயா. அவளை கொண்டு வந்தது அவள் அல்ல, ஆமென், தேவனே அவளை அந்த வயல்ல கொண்டு उसको வந்தார். लेकर आया खुद उसका रूथ ने नहीं लेकिन परमेश्वर ने उसको चला कर लाया। என்னை மட்டும் நடத்தினவரே நன்றி அப்பா. कहो कि अब तक चलाया धन्यवाद। இந்த மும்பையில இந்த பம்பாயில நீங்களா வரல. इस मुंबई में भी आप खुद से नहीं आए। எத்தனை பேர் சொல்லியா நானா வரல அல்லவா? कि मैं खुद से नहीं आया, என்னை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். मेरा परमेश्वर ने अगुवाई किया। அல்லது ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் நடத்தி வந்தார். हर एक बातों में परमेश्वर ने अगुवाई किया। ஆராதிக்கிற தேவ பிள்ளை, आराधना करने वाले परमेश्वर இதுல के ரெண்டு प्रिय। காரியங்களை பார்க்கிறோம். इसमें दो बातों को हम देखते ஒன்று हैं। கர்த்தருடைய நடத்துதல், पहले परमेश्वर का अगुवाई இன்னொன்று கர்த்தருடைய திட்டத்தை நாம் அங்க பார்க்கிறோம். और दूसरा परमेश्वर का योजना को देखते हैं। அவளை குறித்த தேவ திட்டம் அங்கே நிறைவேறும்படியாய் கொண்டு வருகிறார். उसके बारे में परमेश्वर का योजना पूरा होने के लिए वहां पर लाया। ஆண்டவர் எதற்காக உங்களை நடத்துகிறார்? प्रभु आपको क्यों चलाते हैं? உங்களை குறித்து என்னென்ன திட்டங்களை அவர் வைத்திருக்கிறாரோ आपके बारे में जो कोई योजनाएं को उसने रखा அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாய் அவர் உங்களை वो நடத்துகிறார். सबको पूरा करने के लिए वो चलाता है। சில சமயத்திலே அல்லேலூயா உங்களுடைய திட்டங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். कुछ समय शायद आपके योजनाएं पूरा नहीं होता है, ஆனால் உங்களை குறித்து தேவன் என்னென்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதையெல்லாம் அவர் ஏற்ற வழியில செய்து கொண்டே இருக்கிறார். लेकिन आपके बारे में जो कुछ योजना रखा वो सही समय पर पूरा करता है। ஆண்டவரே நான் நினைச்சது பல சமயம் நடக்காமல் போயிருச்சு. कहो कि प्रभु कुछ समय मैंने जो सोचा वो पूरा नहीं हुआ, ஆனால் எல்லாம் உம்முடைய திட்டமப்பா. लेकिन सब कुछ तेरा योजना है। அல்லேலூயா. हालेलुया। யோசேப்பினுடைய சகோதரர்கள் பயந்தார்கள். यूसुफ के भाई लोग घबराए गए அந்த थे। யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தின போது பயந்தார்கள். जब यूसुफ ने प्रकट किया अपने आप को तो वो लोग डर गए। அப்பொழுது யோசேப்பு அவர்களை பார்த்து என்ன சொன்னான்? तब यूसुफ उन लोग को देखते हुए क्या कहा? நீங்கள் இதை குறித்து ஒன்றும் பயப்பட வேண்டாம். आप लोग ये सारे बातों के बारे में घबराओ मत, என்னை எகிப்துல கொண்டு வந்தது நீங்கள் அல்ல. क्योंकि मिस्र में मुझे आप लोग नहीं लेके என்னை आए, எகிப்துல யார் கொண்டு வந்தது? தேவனே கொண்டு வந்தார். मुझे मिस्र में परमेश्वर खुद लेकर आए। இது உங்களுடைய திட்டம் அல்ல, ये आपका योजना नहीं, என் தேவனுடைய திட்டமாய் இருந்திருக்கிறது. मेरा परमेश्वर का योजना था। உங்களை எல்லாம் உயிரோட காப்பதற்காக என் தேவ திட்டமாய் இருந்திருக்கிறது. आप लोग को जीवित बचाए रखने के लिए परमेश्वर का योजना था। எத்தனை பேர் நன்றி ஆண்டவரே? ये लोग कहते हैं धन्यवाद परमेश्वर, உம்முடைய திட்டங்களை நீர் வைத்ததற்காக நன்றி तेरी ஆண்டவரே. योजनाओं को रखा इसके लिए धन्यवाद, உம்முடைய திட்டங்களை நீர் வைத்திருக்கிறபடி நான் நன்றி तेरे ஆண்டவரே. योजनाओं को रखा इसके लिए धन्यवाद, அற்புதமாய் நடத்தியிருக்காய் நன்றி ஆண்டவரே. अद्भुत करके चलाया इसलिए धन्यवाद। பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो। சொல்லுங்க நடத்தியிருக்காய் நன்றின்னு कहो சொல்லுங்க. चलाया इसके लिए धन्यवाद। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் நடத்தும் போது ஆச்சரியமா இருக்கும். जब परमेश्वर अगुवाई करता है तो वो आश्चर्य की बात அவர் होती है। நடத்தும் போது ஆச்சரியமா இருக்கும். कहो कि जब वो अगुवाई करता है तो आश्चर्य होने जैसा बात है। இங்கே நாம் பார்க்கிறோம் அவ போவாசனுடைய வயலுக்குள்ள வந்துட்டார். और यहाँ पर हम देखते हैं कि वो बॉस के खेत में आ गई, ஆனால் அந்த நாட்கள் என்ன நாட்களா இருந்தது? लेकिन वो दिन कैसे थे? அந்த நாட்கள் என்ன நாட்களா இருந்தது? वो दिन कैसे दिन थे? பஞ்சத்தின் நாட்கள் போய் இப்ப என்ன நாட்கள் வந்துருச்சு?
அறுவடை நாட்கள் வந்துருச்சு. अकाल के दिन बीत के अभी कटाई करने का दिन हो இந்த गया. ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையர், इस आराधना में परमेश्वर के बच्चे हैं. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். आज प्रभु आपसे बात करते உன் हैं. பஞ்சத்தினுடைய நாட்கள் தீர்ந்து போனது, तेरे अकाल के दिन पूरे हो गए. உன் வெறுமையின் நாட்கள் முடிந்து போனது, तेरे खालीपना के दिन बीत गए. இனி உனக்கு அறுவடை நாட்கள் ஆரம்பமாகி விட்டது. अब कटाई के दिन शुरू होते हैं. அறுவடை நாட்கள் ஆரம்பமாகி விட்டது. कटाई के दिन शुरू होते हैं. இனி நிறைவான ஆசீர்வாதத்தை காண்பாய். अभी भरपूरी की आशीष को तो உன் देखेगा. களஞ்சியங்கள் நிரம்புவதை காண்பாய். तेरे घर भरेंगे. உன் வீடு நிரம்புவதை तेरे காண்பாய். घर को भरते हुए देखेगा. அல்லேலூயா, நீ நிரம்புகிற ஆசீர்வாதத்தோட வாழுவாய். और भरपूरी की आशीष से तू जिएगा. அல்லேலூயா, நீ பட்டினி கடந்தது போதும். और भूखा रहना खत्म நீ होगा. வெறுமையா இருந்தது போதும். और खाली रहना अभी खत्म होगा. அறுவடையின் காலத்திலே நீ கடந்து क्योंकि வந்திருக்கிறாய். कटाई के दिनों में तू प्रवेश தேவன் किया. உன்னை சந்தித்திருக்கிறார். परमेश्वर ने तेरे से मुलाकात किया. நன்றி ஆண்டவரே. कहो धन्यवाद परमेश्वर. எனக்கு ஒரு அறுவடை நாட்களை தந்திருக்கிறவரே நன்றி. मुझे कटाई का दिनों को दिया इसके लिए எத்தனை धन्यवाद. பேர் அறுவடை நாட்களை காண செய்திருக்கிறவரே நன்றி அப்பா. कहो कि कटाई के दिनों को देखने को मदद किया इसके लिए धन्यवाद. நீங்கள் நல்ல ஆசீர்வாதங்களை அறுவடை செய்ய போகிறீர்கள். आप लोग अच्छे आशीष को पाने वाले நல்ல हैं. வருமானங்களை அறுவடை செய்ய போகிறீர்கள். और अच्छे चीजों को आप देखेंगे. அறுவடை செய்ய போகிறீர்கள். अच्छे कटाई को आप लोग देखेंगे. கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற நன்மைகளை அறுவடை செய்ய परमेश्वर ने आपके रखा आशीषों को आप लोग देखेंगे. விதைக்க ஒரு காலம் உண்டு. लेकिन सबके लिए एक समय है. அதை அறுவடை செய்ய ஒரு காலம் உண்டு. कटाई करने का एक समय है. இந்த நாளிலே அறுவடையின் காலத்தை காண்பிக்கிறபடினால் நன்றி. आज कटाई के दिन को तो बता रहा है इसलिए धन्यवाद. அல்லேலூயா. हालेलुया. இப்படி அறுவடை நாட்களே போவாசனுடைய வயலுக்குள்ளே அவளை கொண்டு வந்தார் கர்த்தர். और ऐसे कटाई के दिनों में प्रभु ने बोआस के खेत में उस रूत को அவள் लाया. நினைக்கல, அவள் எண்ணல, அவள் சிந்திச்சு கூட பார்க்கல. और उसने ना योजना बनाई ना सोच कर भी देखा. ஆனால் கர்த்தர் நடத்தின விதங்கள் ஆச்சரியமா இருந்தது. लेकिन परमेश्वर का चलाना ऐसा अद्भुत था. இப்ப 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்கள் अब வாசிக்கலாம். दूसरा अध्याय का 14 वचन में 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் और வாசிக்கலாம். 2 के 4 में हम लोग पढ़ते हैं. அல்லேலூயா. போவாஸ் வயல்ல வந்தான். बोआस खेत में आ गया था. எங்க இருந்து இந்த வயலுக்குள்ள வந்தான்? वो कहां पर आया எங்க இருந்து வயல்ல और வந்திருக்கான்? कहां से वो खेत में आया? அவன் பெத்லகேமில் இருந்து தாலியா இந்த வயலுக்குள்ளே और वो வந்திருக்கான். बेथलेम से उस खेत में आया था. எத்தனை பேர் ஏசப்பாவுக்கும் ஊர் பெத்லகேம் தான் और कितने लोग कहते हैं यीशु का भी गांव बेथलेहम था. போவாஸ் பேரன் தான் யாரு? இது ஏசப்பா. और बोआस का जो पोता जैसा था वो यीशु था. அவன் தாவீது யாருடைய பேரனா இருந்தா? और दाऊद किसका था? தாவீது யாருடைய பேரனா இருந்தா? और दाऊद किसका पोता இந்த था? ஈசாய் யாருடைய மகனா இருந்தான்? और ईसा किसका पुत्र था? ஈசாய் யாருடைய பேரனா இருந்தான்? ईसा किसका पुत्र था? போவாஸுக்கு ஒரு மகன் இருந்தான். बोआस का एक लड़का था அவனுக்கு மகனா இருந்தான். और उसका लड़का था. இப்படித்தான் அல்லேலூயா ஈசாயும் தாவீதும் வந்தாங்க. और वैसे दाऊद भी आया था. அதே ஊர் தான். தாவீதுக்கும் ஊர் பெத்லகேம் தான். दाऊद का भी गांव बेथलेहम था. அல்லேலூயா. நீங்க 5:2 வாசித்தால் மீகாவுல, और मीका 5 के 2 को पढ़ेंगे. மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்தால், मीका 5वां अध्याय का दूसरा वचन. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமேர். और बेथलेहम को देखकर ஆமென். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம். एफ्राता करके बेथलेहम जो बुलाया गया. ஆமென். இஸ்ரவேலிலே யூதாவிலே ஆயிரங்களுக்குள்ளே ஒரு சிறிய ஊராயிருந்தாலும், तो यहूदा में हजारों में एक छोटा गांव है फिर भी. பெத்லகேமே நீ சின்ன ஒரு ஊராயிருந்தாலும், और बेथलेहम एक छोटा गांव जैसा फिर भी. உன்னிடத்திலிருந்து அல்லேலூயா ஆமென் ஒருவர் வருகிறார். ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேரு அல்லேலூயா இந்த போவாஸ் பெத்லகேமிலிருந்து புறப்பட்டு வயலுக்கு வந்த மாதிரி இன்றைக்கு பெத்லகேம் பரலோகத்திலிருந்து இயேசு புறப்பட்டு அவருடைய வயலாகிய ஆவிக்குரிய சபைக்குள்ளே வந்திருக்கிறார்கள். और जैसे बेथलेहम से उस खेत में बोआज लौटा वैसे कलीसिया में परमेश्वर स्वर्ग से आते எத்தனை हैं. பேர் சொல்றீங்க நான் ஆராதிக்கிற சபை போவாசின் வயலை போல कहते காணப்படுகிறது? हैं जिस आराधना करता है कलीसिया बोआज का खेत जैसा है. அன்றைக்கு அந்த போவாசின் வயலுக்குள்ளே அவன் அங்கே அல்லது பெத்லகேமிலிருந்து வந்தான். उस दिन बोआज के खेत में बोआज बेथलेहम से आया था. இன்றைக்கு சபைக்குள்ளே இயேசு அல்லேலூயா பரலோகத்திலிருந்தே கடந்து வந்திருக்கிறார். लेकिन आज कलीसिया में स्वर्ग से ही परमेश्वर आते हैं. பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो. சில பேர் அல்லேலூயா அந்த நாட்களில் சில பேர் பெரிய ரொம்ப வயல் இருந்தார். और कुछ लोग आजकल अगर बहुत से खेत है तो क्या करते ஒரு हैं? 200 ஏக்கர் 500 ஏக்கர் வயல் இருந்துச்சு. अगर 200-500 एकड़ खेत होता है तो அத கொஞ்சம் பேருக்கு எல்லாம் உத்தர கட்டுக்குத்தை கூட்டுருவாங்க. और कुछ लोग को वो लोग ऐसा सौंप देते हैं. கட்டுக்குத்தை கூட்டுருவாங்க, ஒத்தி போடுவாங்க, ஏதாவது போட்டுட்டு நிலத்துக்கு சொந்தக்காரன் எங்கேயாவது படுத்து கிடப்பாரு. और कुछ लोग को ऐसा हाथ में देकर वो जो मालिक है वैसा सोते रहता है. அவன் அதெல்லாம் விட்டுட்டு அல்ல தண்ணி அடிச்சுக்கிட்டு எங்கேயாவது கிடப்பான். और सब छोड़कर वो शायद जो मालिक है कहीं दारू पीते हुए रहेगा.
ஆனால் இந்த போவாசனுடைய நிலத்துக்கு சொந்தக்காரன் அப்படி அல்ல. लेकिन बोअस अपना खेत का जो मालिक हो वैसा नहीं था. ஹalleluya. எப்படியாவது போட்டுவிட்டு அவர் ஹalleluya விட்டுட்டு அங்கே ஆமென் எங்கேயாவது இருக்கிறவன் அல்ல. और कैसे भी खेत हो जाए वो छोड़कर यहाँ नहीं था. தன்னுடைய வயலை சந்திக்கிற ஒரு போவாசா இருக்கிறார். अपने खेत को मुलाकात करने वाला एक बोअस எத்தனை था. பேர் போவாஸ் தன்னுடைய வயலை சந்தித்தான் என்றால் कहते लोग कहते अगर अब बोअस अपने खेत को देखता था. நம்முடைய இயேசு அவருடைய வயலாகிய ஆவிக்குரிய சபையை ஒவ்வொரு வாரமும் சந்திக்கிறார். हमारा यीशु अपने आत्मिक खेत को कलीसिया को हर इतवार को मिलता. ஒவ்வொரு ஆராதனையில் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். हर एक आराधना में मुलाकात करता. இன்றைக்கு நம்மை ஆராதனையில சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறார். आज भी इस आराधना में हमसे मिलने को आया है. நல்ல போவாசே உமக்கு நன்றி. और मेरे अच्छे बोअस तेरा என்னை धन्यवाद. சந்திக்கும்படியாய் ஆராதனையில கடந்து வந்திருக்கிறவரே உமக்கு நன்றி. मुझसे मिलने के लिए आराधना में तो आया इसलिए धन्यवाद. ஹalleluya. हालेलुया. அப்படித்தான் அங்கே உள்ளே கடந்து வந்தார் வயலுக்குள்ள. और ऐसे ही वहां पर उस खेत के अंदर वो आया था. ஹalleluya. வயலுக்குள்ள வந்தபோது जब वो खेत में आया, வயலுக்குள்ள வந்தபோது जब वो खेत में आया, போவாஸ் வாயிலிருந்து என்ன வருது? बोअस के मुंह से क्या निकला? அறுவடை செய்து கொண்டிருந்த ஆட்களை பார்த்து அவன் என்ன சொன்னான்? वो कटाई करने वाले लोगों से उसने क्या कहा? கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. और यहोवा तेरे संग रहे. எத்தனை ஹalleluya கம்பெனி மேனேஜர் உங்களுக்கு அப்படி கிடைச்சிருக்காங்க? और कितने सारे कंपनी के मैनेजर्स आपको ऐसे मिले நீங்க हैं? வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மேல வேலை செய்றவங்க எத்தனை பேர் இந்த போவாஸ் மாதிரி உங்களோட और பேசுறாங்க? आपके ऊपर जो पद में काम करते कितने लोग ऐसे बॉस की तरह आपसे कहे होंगे God bless you sister. कि बहन प्रभु आपको आशीष God करे? bless you brother. every day அப்படி வந்து உங்ககிட்ட பேசுறானா? क्या ऐसा कोई आपसे रोज कहता कि भाई परमेश्वर आपको आशीष करे? ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட தான் வெளியில வர வேண்டிய இருக்கும். हर रोज शायद आंसू से बाहर लौटना पड़ता है. ஹalleluya. சில சமயத்துல அரெஸ்ட் பண்ணி மோசமான வார்த்தைகளை பேசி தான் திட்டி தீர்த்து தான் வெளியில வர வேண்டிய और कुछ समय सताकर ऐसे गालियों को सुनकर ही बाहर आना पड़ता ஆனால் இந்த ஓனர் நல்ல ஓனர். है. लेकिन ये मालिक अच्छा था. ஹalleluya. என்ன ஓனர்? और कैसा एक मालिक था? நல்ல ஓனர் என்ன சொல்லுதான் அறுவடை செய்யறவங்கள பார்த்து वो कटाई करने वालों से क्या कहता था? கர்த்தர் உங்களோட இருப்பாராக. कि प्रभु आपके संग रहे. சொல்லுங்க கர்த்தர் உங்களோட இருப்பாராக. कहो कि प्रभु आपके संग எத்தனை रहे. பேர் இது நல்ல வார்த்தையா இல்லையா? कहते लोग कहते कि ये अच्छा शब्द है या नहीं? ஆமென். நம்முடைய போவாசனுடைய பேர் ஒரு பேர் என்ன பேர் தெரியுமா? और हमारा बोअस का और एक नाम क्या है? இம்மானுவேல். इम्मानुएल करके नाम है. இம்மானுவேல் என்ற அர்த்தம் என்ன? इम्मानुएल नाम मतलब क्या है? தேவன் நம்மோட இருக்கிறார். कि परमेश्वर हमारे संग है. தேவன் நம்மோட இருக்கிறார். कि परमेश्वर हमारे संग ஹalleluya. है. எத்தனை பேர் கர்த்தர் நம்மோட இருக்கிறார்? कितने लोग कहते हैं कि परमेश्वर हमारे संग है? அவர் நம்மோடு இருந்தால் यदि वो हमारे साथ है तो கானானின் ஆசீர்வாதங்களை நம்முடைய கையில ஒப்பு கொடுப்பார். कानान के आशीषों को हमारे हाथ में वो देगा. நீங்க என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல வாசித்தால் गिनती का 14 अध्याय पढ़ के देखे तो என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல गिनती 14 अध्याय का 9 वचन அல்லது 9வது வசனத்திலே 12 வேவுகாரர்களில் और 12 जासूसों में से 10 பேர் சொல்லிட்டாங்க நம்ம அந்த கானானை சுதந்தரிக்க முடியாது. 10 लोगों ने कहा कि हम लोग उस कानान को पा नहीं இது सकते हैं முடியாத காரியம் என்று और விட்டார். ये हमसे हो नहीं पाएगा. ஆனால் 2 பேர் மோசே கிட்ட சொன்னாங்க. लेकिन 2 ही जन मूसा से कहे. அந்த 9வது வசனத்தினுடைய கடைசி பாகத்துல நீங்கள் வாசித்தால் उस 9 अध्याय का अंतिम भाग में கர்த்தர் யாரோட இருக்கிறார்? நம்மோட இருக்கிறார். प्रभु हमारे संग है நாம் என்ன செய்வோம்? அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. और हमें उनसे डरने की जरूरत नहीं. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் மேல இருந்த அவர்கள் நமக்கு இரையாவார்கள். और वो लोग हम उन्हें हराएंगे. அப்படின்னா கானானை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். इसका मतलब कानान को हम लोग कब्जा करेंगे. எத்தனை பேர் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது कहते जब प्रभु हमारे संग होगा நமக்காக ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரோ हमारे लिए जो कुछ आशीषों को प्रभु ने रखा है யாரும் தடை செய்ய முடியாது. उसे कोई भी रोक नहीं सकता है. எந்த சத்துருவும் தடுக்க முடியாது. कोई भी शत्रु रोक नहीं सकता है. நீங்கள் சுதந்தரிக்க போகிற ஆசீர்வாதங்களை எந்த சத்துருவும் தடை பண்ண முடியாது. जिन आशीषों को आप लोग पाने वाले उसे कोई शत्रु रोक नहीं ஆண்டவரே सकता நீர் है. என்னோடு இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. कि प्रभु तू मेरे साथ है इसके लिए धन्यवाद. நாம் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படியாய் நம்மோடு இருக்கிறார்கள். हम आशीषों को पाए इसलिए वो हमारे साथ है. தடைகளை உடைக்கும்படியாய் நம்மோடு இருக்கிறார்கள். रुकावटों तोड़ने के लिए वो हमारे साथ है. நான் இருப்பு தாழ்பாள்களை என்ன செய்வேன்? அலையா உடைத்து போடுவேன். और लोहे के द्वारों को मैं तोड़ फेंकूंगा ऐसा அலையா कहता है. வெண்கல தாழ்பாளை வெண்கல அலையா கதவுகளை நான் அலையா நொறுக்கி போடுவேன், और முறித்து पीतल போடுவேன், के रुकावटों को मैं तोड़कर फेंक दूंगा, உடைத்து போடுவேன். उसे तोड़ दूंगा. அந்த காலத்துல உனக்கு தெரியாமல் இருக்கிற அந்த பொக்கிஷங்களை எல்லாம் அள்ளி உன் கையில கொடுத்துருவேன். और अंधकार के जो गुप्त चीजें उसे मैं उठाकर तुझे दूंगा. Praise the Lord. प्रभु की स्तुति हो. சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் அல்ல. प्रभु भला है. இரண்டாவது நம்மோடு கூட இருக்கிறவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். दूसरा हमारे साथ जो रहता है हमारी लड़ाई करता है. உபாகமம் 24ல நீங்கள் வாசித்தால் व्यवस्थापन 20:4 में உபாகமம் 24ல வாசிக்கும் போது व्यवस्थापन 20वां अध्याय 4वां वचन உங்களோடு கர்த்தர் யுத்தத்துக்கு வருகிறார். आपके साथ प्रभु लड़ाई के लिए आता ஆமென். है. உங்களோடு வருகிற அவரே உங்களுக்காக என்ன செய்வாரு?
யுத்தம் பண்ணுவார் और वो जो आपके साथ आता है वही आपके लिए लड़ाई करेगा। சொல்லுங்க, என்னோடு வருகிற அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். कहो कि मेरे संग आने वाला परमेश्वर मेरे लिए लड़ेगा। இதுவரைக்கும் அவர் யுத்தம் பண்ணனால தான் நீங்க தப்பிச்சிருக்கிறீங்க. और अब तक वो आपके लिए लड़ा, इसके लिए आप लोग बच गए। நீங்களா யுத்தம் பண்ணா எப்பமோ சாஞ்சிருப்பீங்க. और अगर खुद से आप लोग लड़ते तो कभी भी गिर सकते थे, எப்பமோ உங்களை அமுக்கு தமுக்குன்னு கொண்டு போய் மண்ணுக்குள்ள வச்சிருப்பாங்க. और कभी भी आपको दबा के वो शायद कब्र में रखा होगा। ஆனால் இதுவரைக்கும் அவர் யுத்தம் பண்ணி ஜெயத்தை காண வச்சிருக்கார். लेकिन अब तक प्रभु ने जय देकर मदद किया है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்மோடு இருந்து அவர் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். हमारे संग रह के वो लड़ता है। உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்காதே போகும். तेरे विरोध जो भी हथियारे होते उन्हें मैं सफल नहीं करने Praise the दूंगा। Lord. प्रभु की स्तुति हो। அப்ப இவன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராகன்னு சொன்ன உடனே तो ये प्रभु के साथ हो करके ऐसा कहा तो, பாருங்க, போவாஸ் வாயிலிருந்து வரலாம் நாம்னு வரல. और बोअज के मुंह से कभी भी मेरे बारे में ऐसा नहीं कहा, ஹல்லேலூயா. அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்கள பார்த்து நான் இருக்கேன் பயப்படாதீங்கன்னு சொல்லல. और कभी भी ऐसा नहीं कहा कि मैं हूँ आप लोग डरो मत, நான் இருக்கிறேன் ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம்னு சொல்லல. और मैं हूँ उसके लिए आप लोग टेंशन मत लो, ऐसा नहीं போவாஸ் कहा। என்ன சொல்றான்னு பார்க்கிறோம், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். लेकिन बोअज कहता है कि प्रभु आपके साथ है, கர்த்தர் இருக்கிறார், போவாஸ் இருக்கான்னு சொல்லல. और बोअज से करके लेकिन प्रभु आपके संग रहे, நான் இருக்கேன் பயப்படாதன்னு சொல்லல. और मैं है करके डर मत, ஹல்லேலூயா. என்ன வருதுன்னு பாப்போம், நான் இருக்கேன் பாத்து. और जो भी होगा मैं देख लूंगा, ऐसा नहीं சில कहा। பேர் அப்படி மாம்சத்துல பேசுவாங்க. कुछ लोग ऐसे मांस में कह சில लेते हैं, விசுவாசிகள் அடிக்கடி இப்படி தான் कुछ பேசுவாங்க. विश्वासी लोग भी ऐसा कहते हैं, வரட்டும் பாத்துக்கிறோம், நான் இருக்கேன். और आएंगे तो देख लेंगे मैं हूँ, ஹல்லேலூயா. ஒரே போடா போட்டுடலாம். और ऐसे उसे मार देंगे, ஹல்லேலூயா. நினைச்சா ஒரே விரட்டி விடும், நான் இருக்கேன் பாத்து. और उसे भगा दूंगा मैं हूँ, ऐसा कहते हैं। கொஞ்ச நாள் கழிச்சா அவர் எங்கிட்ட ஊரை பார்த்தே ஓடி போயிடுவார். और कुछ दिनों के बाद वो खुद ही गांव की ओर चला जाता है, இல்லைன்னு சொன்னா காலையில 2-4 நாள் காய்ச்சல் ஆகி சட்டடியா படுத்து கிடப்பாரு. या तो 4 दिन बुखार के साथ ही वो पड़ा रह जाता है, ஐயோ நான் இருக்கேன்னு சொன்னானே அன்னைக்கு. क्योंकि उस दिन उसने कहा कि मैं हूँ அந்த करके, அக்கா நான் இருக்கேன்னு சொன்னாலே. और उस बहन ने कहा था कि मैं हूँ। ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் தான் சொல்லு நான் இருக்கிறேன் என்ற பாஷை. सिर्फ वो ही कह सकता है कि मैं हूँ நம்ம तेरे சொல்லணும் लिए। கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லணும். हमें हमेशा कहना कि परमेश्वर है। அப்ப வேலைக்காரங்க அவனை பார்த்து என்ன சொல்றாங்க, तब वो खेत में काम करने वाले ने उससे क्या कहा, கர்த்தர் உண்மை என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பார். और परमेश्वर आपको आशीष करे, ஆமே. நீங்க ஆசீர்வாதமா இருந்தா நாங்க ஆசீர்வாதமா क्योंकि இருப்போம். आप अगर आशीषित रहेंगे तो हम आशीषित होंगे। வேலைக்காரங்க சொல்றாங்க, போவாச்சே நீ ஆசீர்வாதமா இருந்துட்டேன்னா நாங்களும் और खेत में ஆசீர்வாதமா काम करने वाले कहते हैं अगर बोअज तू आशीषित है तो हम लोग भी आशीषित எத்தனை होंगे। பேர் வேலைக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட மனசு கொடுத்திருக்கிறார். और कितने लोग कहते हैं कि काम करने वालों को परमेश्वर ने ऐसा நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருந்தா ऐसा एक चाहत कि अगर तू आशीषित है तो हम आशीषित होंगे। வேலைக்காரனை விட்டுருவோம். அல்ல ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் எப்படி மனசு இருக்கு और இருதயத்துல. काम करने को छोड़ो, लेकिन विश्वासियों का आपस में कैसा एक दिल है। உங்க கூட ஆராதிக்கிற பிள்ளைகள் நல்லா இருந்தா உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்காரு. क्या आपके साथ जो आराधना करते हैं वो लोग अच्छे रहेंगे तो आपका मन अच्छा है क्या? அல்ல அவங்க நல்லா இருந்தா நீங்க நல்லா இருந்த மாதிரியா? क्या वो लोग अच्छे रहेंगे तो आप लोग को अच्छा होगा, ऐसा क्या? எத்தனை பேர் சொல்றீங்க அல்லையா, என் கூட ஆராதிக்கிறவங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கிறவங்க. कहते लोग कहते हैं कि मेरे साथ आराधना करने वाले अगर अच्छे से रहेंगे तो मैं भी अच्छा ही रहूंगा। நீங்க பக்கத்துல கையை கொடுத்து இந்த ரெண்டு காரியத்தையும் சொல்லணும். और आप लोग बाजू वाले से देखकर इन दोनों बातों को कहना है, முதல்ல நீங்க கையை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லணும், और पहला एक दूसरे से कहना है கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். कि प्रभु आपके संग है। கொஞ்சம் பொறுங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். முதல்ல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கொடுத்து சொல்லணும், और पहला आपको एक दूसरे से हाथ देते कहना है கர்த்தர் உங்களோட இருக்கிறார். कि प्रभु आपके संग है। அவ ரெண்டு பேரும் நல்ல கையை கொடுத்து குலுக்கி கர்த்தர் உங்களோட இருக்கிறார், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் சொல்லி முடிச்ச உடனே और जब दोनों भी हाथ हिलाकर ऐसा कहते हैं कि प्रभु आपके साथ है, ரெண்டாவது நீங்க சொல்லணும், दूसरी बात आपको कहना है கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. कि प्रभु आपको आशीष करे। ரெண்டு பேரும் அதையே மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. और दोनों दो बार ऐसा कह देने का कि परमेश्वर आपको आशीष எங்க ரெண்டையும் இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். करे। और दोनों को हम शुरू करें। உங்களோட இருப்பாராக, परमेश्वर आपके साथ रहे, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. और परमेश्वर आपको आशीष करे। கர்த்தர் உங்களோட இருப்பாராக, परमेश्वर आपके साथ रहे, கர்த்தர் உங்களை और ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। அல்லேலூயா. हालेलुया। நீங்க சொல்லுங்க, நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி தான் இருக்கிறேன். और आप अच्छे रहेंगे तो मैं भी अच्छा रहूंगा, அக்கா நல்லா இருந்தா தங்கச்சி நல்லா இருந்த மாதிரி தான். और अगर बहन अच्छे रहेंगे तो मैं अच्छे रहूंगी। பிரைஸ் எல்லாம். हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। என்னுடைய மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் என்ன தெரியுமாப்பா? और मेरा मन का इच्छा क्या है? ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட முதல் சந்தோஷம் எனக்கு தான் வரும். और आराधना करने वालों का आशीष पाते तो पहला खुशी मुझे ही होता है। அல்லேலூயா. हालेलुया। கூட கொஞ்சம் அள்ளி கொடுப்பீங்க, அது எப்படின்னு இல்லை.
और आप लोग और उठा के देंगे इसलिए नहीं। அல்லேலூயா ராப். ஆனா அந்த விஷயத்திலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். और उसमें भी प्रभु आशीष करते हैं। நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். और मैं इन बातों को देखता हूँ। யாரெல்லாம் ஊழியத்தை தாங்குற பிள்ளைகளா இருக்காங்களோ அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிச்சிட்டே தான் போறாரு. और जो लोग सेवका में मदद करते हैं उन्हें प्रभु आशीष करते हैं। அவருடைய இருதயத்தின்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். उनके मन के अनुसार आशीष करते हैं। அல்லேலூயா. இங்க நாம ரெண்டு காரியங்களை பார்த்தோம். यहाँ पर दो बातों को हम देखते हैं। ஒன்று கர்த்தர் அல்லேலூயா உங்களோட இருக்கிறார். और पहला प्रभु आपके साथ रहे। இரண்டாவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். और दूसरा प्रभु आपको आशीष करे। கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். कहो कि परमेश्वर आशीष करने वाला है। சொல்லுங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிற कहो கர்த்தர். कि प्रभु आशीष करने वाला परमेश्वर है। அவர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். वो आपको आशीष करेगा। எத்தனை பேர் ஆசீர்வதித்து காக்க கடவர்? और वो आशीष करने के लिए योग्य है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। இப்ப பாருங்க ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல अब रूत दूसरा अध्याय का 5वां वचन में இப்போ இவா அங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற அந்த கூடாரத்துல अभी वो वहां पर पानी को पी रही थी। அப்ப பார்த்துதான் இந்த போவாசு அங்க வந்துட்டான் வயலுக்குள்ள. और तभी बोआज उस खेत में आ गया था। அவனும் அந்த கூடாரத்துக்குள்ள வர ஆரம்பிச்சான். और वो भी अंदर आने लगा। அப்போ அந்த அறுவடை செஞ்ச ஆட்கள் எல்லாம் பார்த்தான். और तब उस कटाई के लोगों को सब उसने देखा। அவனுக்கு தன்னுடைய அறுவடை செய்கிற ஆட்கள் எல்லாம் நல்லா தெரியும். उसके खेत में काम करने वाले सब उसको जानता था। அன்னைக்கு பார்த்து ஒரு ஆளு வித்தியாசமா தெரிஞ்சது. लेकिन उसमें एक दिन व्यक्ति एक अलग उसे दिखा। அவன் யாரை பார்த்தான் என்று பார்க்கிறோம். उसने किसको देखा? அல்லேலூயா. ரூத்தை அவன் கண்டான். उसने रूत को देखा। 5வது வசனத்துல இருக்குதா? क्या वो 5वां वचन है? இவள் யாருடையவள் என்று கேட்டான். और ये स्त्री कौन है उसने पूछा। பார்க்காமலா கேட்டான்? क्या बिन देके उसने पूछा? அவன் பார்த்ததுனால கேட்டானா பார்க்காதனால கேட்டானா? அவளை பார்த்ததுனால கேட்டதா இவ யாருடையவள். और क्योंकि उसने उसे देखा तो पूछा कौन है। எத்தனை பேர் அது வரைக்கும் போவாஸ் அவளை பார்க்கல. और कितने लोग कहते हैं कि अब तक बोआस ने उसे देखा नहीं। ஆனால் அந்த வயலுக்குள்ள வச்சு அவளை கண்டான். लेकिन उस खेत में उसने उसे देखा। வயலுக்குள்ள வச்சு போவாஸ் கண்டான் என்றால் சபைக்குள்ளே ஆராதனைக்குள்ள வச்சு நம்மை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார். अगर खेत में बोआस ने उसे देखा तो आराधना में प्रभु हमें देखते हैं। இன்னைக்கு அந்த போவாசனுடைய கண்கள் அவள் மேல் கடந்து வந்தது. जिस दिन बोआस का नजर उसके ऊपर आया அது அவளுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்கு அதிக ஆரம்பமாய் वो காணப்பட்டது. उसके जीवन के प्रगति के लिए शुरू होने लगा। ஒரு உயர்வுக்கு ஆரம்பமாய் காணப்பட்டது. ऊंचाई के लेने जाने के लिए एक शुरुआत जैसा था। எரேமியா 24:6 நாம் வாசிக்கிறோம். यिर्मयाह 24:6 में हम पढ़ते हैं। உனக்கு நன்மை உண்டாகும்படியா என் கண்களை உன்மேல வைப்பேன். तुझे भलाई हो इसलिए मैं मेरे नजर को तुझ पर रखूंगा। நமக்கு நன்மை உண்டாகும்படியாய் அவர் தம்முடைய கண்களை நம்மேல வைக்க और हमें भलाई हो इसलिए प्रभु अपने आंखों को हमारे पर बनाए रखता है। நன்றி ஆண்டவரே. कहो धन्यवाद அவருடைய परमेश्वर। கண்களை இன்றைக்கு நம்மேல் வச்சு நம்மளை காண்கிறார். उसके दृष्टि को हमारे ऊपर रखकर वो आशीष करता है। அல்லேலூயா. ஆமென். ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒருத்தர் பார்க்கும்போது और आराधना करने वाले जब एक दूसरे को देखते हैं அல்லேலூயா ஒருத்தர் பார்க்கும்போது एक दूसरे को जब देखते हैं ஆமென் வெளியில மட்டும் தான் பார்க்க முடியும். और दूसरों की तरफ सिर्फ देखते हैं வெளியில மாத்திரம் தான் பார்க்க முடியும். और सिर्फ बाहर से देख सकते हैं। ரொம்ப உற்சாகமா ஹாய் போயிட்டு போயிட்டான்னு எப்படி நினைப்பாங்க? और बहुत उत्साहित से अगर जाते तो लोग क्या कहते हैं? விசுவாசிகள் நீங்க பேசும்போது சிரிச்சா அப்படி பேசியாச்சு என்ன நினைச்சிருவாங்க? और विश्वासी लोग हंसते हुए बात करेंगे तो क्या सोचते हैं அவளுக்கு என்ன அல்லவா? कि उसको क्या है, அவனுக்கு என்ன அல்ல? उसको क्या है। எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டு தான், हमेशा खुशी और खुशी के साथ रहता எப்ப है பார்த்தாலும் நல்ல துணி தான் போடுறாங்க. और अच्छा वस्त्र हमेशा पहनता है। அல்லையா நம்ம தான் கஷ்டப்படுறோம். लेकिन हम सिर्फ तकलीफ में அப்ப है அவங்க இதைத்தான் பாக்குறாங்க. तो वो लोग सिर्फ वही देखते நீங்க हैं எவ்வளவு சிரிக்கிற எவ்வளவு நல்லா இருக்கிற அதான் வெளிப்படையா और பாக்குறாங்க. बाहर से देखते हैं कि आप लोग कितना अच्छा और कितना हंसते கர்த்தர் हैं। நம்மை பார்க்கும்போது அப்படி அல்ல. लेकिन जब परमेश्वर हमें देखता है तो वैसे नहीं देखते அல்லையா हैं। நமக்கு உள்ளே என்ன இருக்கிறது? हमारे अंदर क्या है, நம்முடைய பலவீனம் என்ன இருக்கிறது? हमारी कमजोरियां क्या है, அல்லையா நம்முடைய தேவைகள் என்ன இருக்கிறது? हमारी जरूरतें क्या है, நம்முடைய பிரச்சனைகள் என்ன இருக்கிறது? हमारी वेदनाएं क्या है। நம்மளை பார்த்துட்டாருன்னா அத்தனையும் பார்த்துட்டாருன்னு अगर அர்த்தம். हमें देख लिया मतलब सबको वो देख लिया। எத்தனை பேர் நம்மள அவருக்கு பார்த்துட்டா முகத்தை பார்த்துட்டான்னு எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருந்தாங்க. और कितने लोग कहते हैं अगर हमें चेहरे को देख लिया तो वो सब समझ जाता है। சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ டெஸ்ட் எல்லாம் அவர் கையில வந்துருது. और सीटी स्कैन एमआरआई टेस्ट सब उसके हाथ में जैसा आ நம்மள जाता है। ஒரு பார்வை பார்த்துட்டாருன்னா அத்தனையும் அவருக்கு முன்னால வந்து. अगर एक नजर वो देख ले तो सब उसके सामने प्रकट हो Praise जाता the है। Lord. हालेलुया। அந்த கிட்னில இருக்கிற கல்லு கூட எத்தனை நம்பர்னு தெரியுது. और किडनी का पत्थर भी कितना का है वो देख सकता அவர் है எல்லாம் காண்கிறார். क्योंकि वो सब जानने वाला परमेश्वर இவளை है। கர்த்தர் பார்த்துட்டாரு. ரபஷா. और इसको परमेश्वर ने देख लिया। எத்தனை பேர் கரத்தை உயர்த்தி என்னை கண்டவரே உமக்கு நன்றி. कितने लोग कहते हैं कि मुझे देखा हुआ परमेश्वर धन्यवाद। இன்றைக்கு இந்த ஆராதனையில் என்னை காண்கிறவரே உமக்கு நன்றி. आज भी इस आराधना में मुझे देख रहा है इसलिए धन्यवाद। என்னை காண்கிறவரே உமக்கு நன்றி. मुझे देख रहा है इसलिए धन्यवाद। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க இப்போ அந்த அறுவடை செய்கிறவன் அதுக்கு ஒரு கங்காணி வச்சிருந்தான். और वो कटाई करने वाले में से एक मुखिया जैसे उसने रखा। அறுக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு லீடர் ஒரு தலைவன் ஒரு கங்காணி वो வச்சிருந்தான். कटाई करने वालों में से एक अगुवा को उसने रखा அப்ப था। போவாஸ் என்ன செஞ்சான்? तो बोअस ने क्या किया அவங்கிட்ட விசாரிச்சான். யாரை பற்றி விசாரிச்சான்? और उसको जाकर किसके बारे में पूछा யாரை பற்றி விசாரிச்சான்?
அலியா ரூத்தை பற்றி விசாரித்தார். और रूत के बारे में उससे पूछा இவ எங்க இருந்து வந்தா, ये कहाँ से आई, இவ யாரு கூட வந்தா, किसके साथ आई இவ என்ன பண்ணிட்டு இருக்கா, और क्या कर रही है, ஏ டு செட் ஹிஸ்டரி எடுத்துட்டார். और सब उसने जानकारी लिया வரலாறவே தாண்டி எடுத்துட்டா. பாரு, और पूरा इतिहास उसका पूछ लिया தன்னுடைய வயலுக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வரலாறு அவன் கையில வச்சுட்டான். பாரு, और उसके खेत में आने वाले हर एक के बारे में वो समझ के रखता है. எத்தனை பேர் ஆலலியா ஆராதனைக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வரலாறு ஒருத்தர் கையில और வச்சுட்டான். कितने लोग कहते हैं कि आराधना में हर एक के बारे में प्रभु जानता है. உங்களுடைய கடந்த காலம், நடக்கிற காலம், நடக்கிற போகிற காலம் எல்லாம் கையில வச்சிருக்கிறார் அவர். आपका बीता हुआ कल और आज और आने वाले दिनों को प्रभु रखा है. ஆலலி ஒருவன் அந்த போவாஸ் வயல்ல வந்து அவளை விசாரித்தான் என்றார். अगर बोअज के खेत में एक को उसने पूछताछ किया तो ஆராதனைக்குள்ள எத்தனை பேர் என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். कितने लोग कहते हैं कि आराधना में मेरे बारे में पूछने वाला परमेश्वर है. ஹalleluya ஆமென். என்னை விசாரித்து அனுப்புகிற ஒருவர் இருக்கிறார். मुझे पूछकर भेजने वाला कोई है. போவாசுனுடைய வயலுக்குள்ளே ஒருவர் விசாரித்து அனுப்பினார் என்றார். बोअज के खेत में अगर किसी ने पूछकर भेजा तो ஆவிக்குரிய ஆராதனைக்குள்ள வந்திருக்கிற உங்களை விசாரித்து அனுப்புகிற ஒருவர் வந்திருக்கிறார். आत्मिक आराधना में आपको पूछकर भेजने वाला कोई है. சொல்லு, என்னை விசாரிக்கிறவரே நன்றி. कहो कि मेरा पूछताछ करने वाला धन्यवाद. ஹalleluya. விசாரிப்பற்றி கடந்த என்னை நீர் விசாரிக்கிறபடியால் நன்றி. और मेरे बारे में जो कोई पूछता नहीं था लेकिन तू पूछा, धन्यवाद. ஹalleluya. நான் யாருன்னு கூட ஒருத்தரும் கண்டுக்கறல. और कोई पूछता ही नहीं कि मैं कौन हूँ, ஹalleluya. யாருன்னு கூட கேட்கவும் இல்ல. और कौन है करके भी नहीं पूछा, என்ன செய்றேன்னு கூட கேட்கல. और क्या करता है वो भी नहीं ஆனால் पूछा. ஒவ்வொரு நாளும் நீர் என்னை விசாரித்து ஹalleluya நிரப்புகிறபடியால் लेकिन हर रोज तो मेरे को पूछ के भरता है, इसलिए धन्यवाद. ஹalleluya. என்னை விசாரிக்கிறவரே நன்றி. मुझे पूछने वाला धन्यवाद. இன்னைக்கு நம்முடைய கவலை எல்லாம் அவர் மேல வைத்து விடு. आज हमारे चिंताओं को उसके ऊपर रखो, நம்முடைய வேதனை எல்லாம் அவர் மேல வைத்து. हमारे वेदनाओं को उसके ऊपर அதற்கு रखो. ஒரே ஒரு காரணம், நம்மை விசாரிக்கிறவர். उसका एक ही कारण, क्योंकि वो हमारे बारे में पूछता है. Praise the Lord. प्रभु की स्तुति हो. கரத்தை உயர்த்தி சொல்லு, என்னை விசாரிக்கிறவரே உமக்கு நன்றி. आदर रखो कि मेरे बारे में पूछता है, इसके लिए धन्यवाद. விசாரிக்கிறவரே உமக்கு நன்றி. मेरे बारे में पूछने वाला धन्यवाद. இவ்வளவு அவளுடைய வரலாறு எல்லாம் தோண்டி எடுத்துட்டு சொல்லுதான். और इतना उसके बारे में जानकारी करने के बाद இப்போ அந்த போவாசி 8வது வசனத்துல அவட்ட என்ன பேசுறான்? और बोअज 8वें वचन में उसे क्या कहता है? 8வது வசனத்துல என்ன சொல்றான்? ஹalleluya. என்ன சொல்றான்? அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேளு, வேற வயலுக்கு போகாத, அது இவ்விடத்தை விட்டு போகாமலோ, அல்லேலூயா, நீ வேற வயலுக்கு போக வேண்டாம். और बोअज ने रूत से कहा कि तू और कोई दूसरे खेत में मत உனக்கு जा. பொறுக்கிக்கிறதுக்கு அல்லேலூயா அள்ளிக்கிறதுக்கு கெட்டிக்கிறதுக்கு எல்லாம் இந்த வயல்லே இரு. அல்லேலூயா நீ இருந்து கொள். ஆமே, வேற வயலுக்கு நீ போக और வேண்டாம். तेरे जरूरत के लिए जो कुछ है तू इस खेत से लेकर जा और दूसरे कोई खेत में मत जाओ. அல்லேலூயா அந்த வார்த்தையை கேட்டு ரூத் அறுவடை நாட்கள் முழுவதும் வேற எந்த வயலுக்கும் அவ போகல. और उस शब्द को सुनने के बाद रूत उस कटाई के समय में दूसरे और कोई खेत में नहीं गई. அந்த அல்லேலூயா வயலை சுற்றி ஏராளமான பேருக்கு வயல்கள் இருந்தது. उस खेत के चारों ओर और भी खेत थे, அந்த வயல்ல ஒரே ஒரு வயலை தாண்டி ஒருத்த வயலுக்குள்ள அவ கால் வைக்கல. लेकिन उस खेत को पार करके कोई और खेत में वो नहीं गई. அல்லேலூயா. हालेलुया. போவாஸ் கட்டுப்பாடு உள்ளவளாய் காணப்பட்டாள். और बोअज के अधीन रहने जैसा होती எத்தனை है. பேர் இந்த அல்லேலூயா ரூத் கட்டுப்பாடு உள்ளவளாய் कहते हैं காணப்பட்டாள்? कि रूत जो तो समर्पण के साथ யார் रहती थी, வயலுக்குள்ள கால் வைக்க விரும்பல. किसी और के खेत में पैर नहीं रखना போவாஸ் चाहती थी. வயலுக்குள்ள வந்தவள் யார் வயலுக்குள்ளேயும் போகல. बोअज के खेत में आई, वो किसी और के खेत में नहीं ஏன்னா गई, போவாஸ் சொல்லிட்டான், நீ யார் வயலுக்கும் क्योंकि போகல. बोअज ने कह दिया कि कोई और खेत में मत जाओ. பக்கத்துல கையை கூட சொல்லுங்க, बाजू वाले को हाथ देकर நீங்க कहो, யார் வயலுக்கும் போக வேண்டாம். किसी और खेत में आप मत जाओ, யார் வயலுக்கும் போக, कोई और खेत में मत जाओ, யார் வயலுக்கும் போயிட வேண்டாம். और कोई भी खेत में जाने की जरूरत नहीं. இனி யார் வயலையும் கால் வச்சிட. अभी और किसी खेत में पैर रखने की जरूरत नहीं. அல்லேலூயா. हालेलुया. உங்களுக்கு எல்லாம் இங்க இருக்கு. क्योंकि सब यहाँ पर है. போவாசின் வயலுக்குள்ள எல்லாம் வச்சிருக்க. बोअज के खेत में प्रभु ने सारे आशीषों को रखा உங்களுக்கு है, நன்மைகளை வச்சிருக்கிறார். आपके भलाइयों को रखा है, கதிர் வச்சிருக்கிறார். और सब रखा है, உங்களுக்கு அரிக்கட்டவே வச்சிருக்கிறார். और सब रखा है, தண்ணி வச்சிருக்கிறார். पानी रखा है, சாப்பாடு வச்சிருக்கிறார். भोजन को रखा है, எல்லாம் போவாஸ் வயலுக்குள்ள இருக்கு. और सब कुछ बोअज के खेत के अंदर है, யார் வயலையும் கால் வைக்க வேண்டாம். और किसी भी खेत में जाने की जरूरत नहीं. அல்லேலூயா. हालेलुया. பக்கத்துல நல்லா கையை கொடுத்து சொன்னீங்களா சொல்லலையா? क्या आपने बाजू वाले से अच्छे से कहा कि नहीं कहा? நல்லா சொன்னீங்களா? क्या आपने अच्छे से कहा? ஐயா பையங்களா சொன்னீங்களா பக்கத்துல? क्या आपने एक दूसरे से कहा? நீ யார் வயலுக்கு நீ போவாத. और किसी के खेत में मत जाओ. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நான் பார்க்கணும். और वापस आप लोग कहे मैं देखना चाहता நல்லா हूँ, கையை கொடுத்து சொல்லுங்க. और अच्छे से हाथ देकर कहो, யார் வயலுக்கும் போயிடாத. और किसी के खेत पे मत जाओ. நீ யார்கிட்ட சொல்ல போற? அவனுக்கு ஒருத்தர் இல்ல பாருங்க. அல்லேலூயா. பின்னாலே யார்ட்டையாவது கையை கொடுத்து சொல்லிடுறேன், யார் வயலுக்கும் போயிடாத. और किसी के खेत में आप चले नहीं जाना, யார் வயலுக்கும் போயிடாத. और किसी के खेत में मत जाना. அல்லேலூயா. हालेलुया. சகோதரிகள் முன்னால 2 பேர் இருக்கிறீங்களா?
கை கொடுத்து சொல்லுங்க, யார் வயலுக்கும் போயிடாத, और बहनों भी आप लोग क्या पाएंगे, किसी और के खेत में யார் मत जाना, வயலுக்கும் போயிடாதங்கிறல்ல பாரு. किसी के खेत में मत जाना. இது போவாசனுடைய கட்டளை, ये बोअस का आदेश है, போவாசனுடைய கட்டளை. ये बोअस का आदेश है. பிரைஸ் தி லார்ட், प्रभु की स्तुति हो. அல்லேலூயா. हालेलुया. அப்படித்தானே சொல்றாரு அங்க 8வது வசனத்துல. और वैसे 8वें वचन में वो कहता है, 8வது வசனத்துல போவாஸ் அவளை பார்த்து என்ன சொல்றா? बोअस 8वें वचन में उससे क्या कहता ஏன் है, மவளை நான் சொல்றதை கேளு, और मेरी बेटी जो मैं कहता हूँ सुन. நான் சொல்றதை கேப்பையா கேட்க क्या மாட்டேன், तू मेरी बातों को सुनेगी ना நான் सुनेगी, சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. और मेरी बातों को सुन कहने के बाद वो कहता है, இந்த வயலை விட்டு நீ வேற வயலுக்கு என்ன செய்ய வேண்டாம், நீ போக इस வேண்டாம். खेत को छोड़कर कोई और खेत में तू मत जा. அல்லேலூயா. हालेलुया. அவள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா கடைசி வரைக்கும் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். और उसने उसके वचन का आगे पालन किया और अंत तक वो आशीषित रहे. வேற யாரும்னா விரட்டியே விட்டுருப்பாங்க, और कोई रहता तो छोड़ भगा के வேற चला யாரும்னா जाता, நாளையில இருந்து எங்கிட்டாவது போய் காண்றாங்க. और कोई होता तो कल से कहीं और चला जा कहता. ஆனால் தன்னிடத்தில் வந்த யாரையும் இந்த போவாஸ் தள்ளாதவராயிருக்கிறார். लेकिन उसके पास आया वो किसी को भी बोअस ने धक्का नहीं எத்தனை दिया. பேர் ஏசப்பா உம்மிடத்துல வந்த என்னை நீர் कितने लोग தள்ளாதவராயிருக்கிறார், कहते हैं कि यीशु तेरे पास आया तू मुझे अलग नहीं करता, அது என்னை நீர் தள்ளாதவராயிருக்கிறபடினால் तू मुझे धकेलता नहीं. ஹalleluya, हालेलुया. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் நம்மை விசாரிக்கிறார்கள்? कितने लोग कहते हैं कि मेरे बारे में पूछने वाला நல்லா சொல்லுங்க, என்னை परमेश्वर, விசாரிக்கிற कहो கர்த்தர் कि मुझे पूछने वाला परमेश्वर, எனக்கு நல்லா தெரியும். ரலபா. मैं अच्छे से जानता हूँ. நம்முடைய சபைக்குள்ள வந்த பிள்ளைகளை ரலபா, हमारे कलीसिया में आए ஒவ்வொரு बच्चों को, வாரத்திலும் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு விசாரிச்சு தான் और அனுப்புவாங்க. किसी एक जगह पे प्रभु रख के पूछ कर ही बेचते हैं. அல்லேலூயா. நாம் கண்ணீரோடு வருவோம், हम शायद आंसू से आते होंगे வேதனையோடு या வந்திருப்போம், वेदनाओं के साथ आते होंगे, சோர்ந்து போய் வந்திருப்போம். निराश होकर आते होंगे, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உங்களை சந்தித்து விசாரித்து அனுப்பி இருக்கிறார். लेकिन कहीं पर प्रभु पूछ कर ही बेचता है. எத்தனை பேர் அல்லேலூயா அந்த அனுபவத்தை சொல்ல முடியும்? ऐसे अनुभव को कह सकते हैं ஆண்டவர் என்னை விசாரிச்சு தான் அனுப்பி कि இருக்கிறார். परमेश्वर मुझे पूछ कर ही बेचते हैं. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நல்லவர், தேவ பிள்ளை. परमेश्वर भला है, परमेश्वर का प्रिय. ஆமென். हालेलुया. அல்லேலூயா ரப்பா. நாம் 10வது வசனத்துல 9வது வசனத்துல வாசிக்கிறோம். और दूसरा देखिए 9 वचन में हम पढ़ते हैं, 9வது வசனத்துல வாசிக்கிறோம். வயலை பார்த்து போ, ஒருவர் உன்னை தொடாதபடிக்கு. வேலைக்காரங்க நான் என்ன கொடுத்துருக்கிறேன், கட்ட உனக்கு தண்ணி இருக்கு, எல்லாம் இருக்கு, குடிச்சுக்கோ, அதுக்கு ஒருத்தன் உன்னை தொடாதபடிக்கு நான் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கேன். और तेरे पास सब कुछ है, पानी ये पीने के लिए और सब है, कोई भी तुझ पर हाथ नहीं रखे, ऐसा मैं आदेश दिया है. 100 பேர் இருக்கலாம், शायद 100 लोग होंगे 1000 பேர் இருக்கலாம், या 1000 लोग होंगे, ஆனால் நான் கட்டளை போட்டிருக்கிறேன், ரூத்து உன்னை ஒருத்தனும் தொட முடியாது. लेकिन मैंने आज्ञा दी कि रूत तुझे कोई भी हाथ नहीं लगाएगा. போவாஸ் வயலுக்குள்ள வந்த ரூத் எந்த சத்துருவும் தொட முடியாது. और बोआस के खेत में और रूत को कोई भी शत्रु हाथ नहीं लगा पाया. ஆமென். போவாசின் வயலுக்குள்ள வந்த ரூத்துக்கு ஒரு பாதுகாப்பை யோவாஸ் தந்தான். और बोआस के खेत में आया और रूत को बोआस ने एक सुरक्षा को दिया. ரூத்துக்கு போவாஸ் ஒரு பாதுகாப்பை தந்தான். रूत को बोआस ने एक सुरक्षा को दिया. எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறார்? कितने लोग कह सकते हैं आज प्रभु ने मुझे एक सुरक्षा को दिया, பாதுகாப்பை தருகிறார். एक सुरक्षा को देता है. பிசாசு உங்களை தொட முடியாது. शैतान आपको छू नहीं सकता. பிசாசு உங்களை குடும்பத்தை தொட முடியாது. शैतान आपके परिवार को छू नहीं சத்துரு सकता. உங்களை தொட முடியாது. शत्रु आपको छू नहीं உங்களுக்கு सकता. விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகிறல்ல. आपके विरोध खड़े होने वाले कोई भी हथियार सफल नहीं होंगे. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். और अब डरना नहीं, मैं तेरे साथ हूँ, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். मैं तेरा डाल हूँ. அதில் நம்மை சுற்றிலும் தூதர்களை வைத்திருக்கிறார். हमारे चारों ओर दूतों को उसने நம்மை रखा, பாதுகாக்கும்படியாய் வைத்திருக்கிறார். हमारी सुरक्षा के लिए रखा, நம்மை கண்ணின் மணி போல காக்க விரும்புகிறார். आंखों की पुतली की तरह रखा, அல்லேலூயா. தீமைக்கு விலக்கி காத்துக் கொள்ளுகிறார். और बुराइयों से अलग उसने रखा. நன்றி ஆண்டவரே. कहे धन्यवाद நீர் परमेश्वर, தந்திருக்கிற பாதுகாப்புக்காய் நன்றி. तेरे सुरक्षा के लिए धन्यवाद. சத்துரு தொட முடியாது. शत्रु हाथ नहीं लगा அந்தகார सकता, கிரியைகள் தொட முடியாது. और अंधकार की क्रियाएं काम பிசாசின் नहीं कर सकता, கட்டுகள் வேலை செய்ய முடியாது. शैतान के काम नहीं कर ஓ, सकता, அந்தகாரங்கள் வேலை செய்ய முடியாது. अंधकार काम नहीं कर என் सकता. தேவன் என்னை பாதுகாத்து நடத்துகிறார். मेरा यीशु रक्षा करता ஓ, है. தேவ அக்கினி சுற்றி இருக்கிறது. परमेश्वर का आग चारों அவர் ओर है, வேலி அடைத்து பாதுகாக்கிறார். वो सुरक्षा करता है. ஒருவனும் உன்னை தொட முடியாது. कोई भी आपको छू नहीं सकता, ஒருவனும் உன்னை தொட முடியாது. कोई भी आपको छू नहीं सकता. Hallelujah. हालेलुया. Praise the Lord. प्रभु की स्तुति हो. அநேகர் தங்களுடைய சாட்சியை சொல்லும்போது சொல்றாரு. जब बहुत लोग अपने गवाही को बांटे तो ऐसा कहते हैं. ஆப்பிரிக்கால ஒருத்தன் ஊழியத்துக்கு போனார். और अफ्रीका में एक सेवक करने गया, நடு காட்டு வழியா தான் போக வேண்டியிருக்கு ஊழியத்துல. और जंगलों के बीच में से उसे जाना ஒரு पड़ा, நாள் அவனை கொல்லும்படியாய் அல்லது 4-5 பேர் திட்டம் போட்டு வந்தார். और एक दिन उसे मारने के लिए 4-5 जन योजनाएं के साथ आए. ஆனால் வெள்ளையங்கி தரித்தவர்களாய் அந்த ஊழியக்காரனை சுற்றி நடக்கிறதை அவர்கள் பார்த்து ஓடி போய் விட்டார்கள். लेकिन सफेद वस्त्र पहने हुए कुछ लोग को उस सेवक के चारों ओर देखकर वो भाग
भाग गए। எத்தனையோ பேருடைய சாட்சிகளை பார்க்கிறோம். बहुत से ऐसे लोग की गवाहियों को हम देखते हैं। எத்தனை பேர் நன்றி ஆண்டவரே இதுவரைக்கும் என்னை அற்புதமாய் காத்து நடத்தியிருக்காய் நன்றி. कितने लोग कहते हैं धन्यवाद परमेश्वर आप तक चले आए ऐसा धन्यवाद। உங்களை சுற்றிலும் அவருடைய பாதுகாப்பின் வளையம் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். आपके चारों ओर भी उसकी सुरक्षा इसलिए आप धन्यवाद कहे। இதெல்லாம் கேட்ட உடனே தான் ये सब सुनने के बाद ही 10வது வசனத்துல அவ சொல்றா 10वें वचन में वो रूथ कहती है அல்லேலூயா அவ மோங்கப்புற அல்லேலூயா விழுந்துகிட்டு தன்னை தாழ்த்தி அவ சொல்றா நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைச்சது. और मैं एक परदेशी से लेकिन तेरे दृष्टि में मुझे क्यों अनुग्रह मिला? எதினாலே உமக்கு உம்முடைய கண்கள் எனக்கு தயவு और किस कारण से तेरे नजर में मुझे अनुग्रह को मिला? இந்த ரூத்துக்கு ஒரு தயவு கிடைச்சதை உணர்ந்தாள். इस रूथ को एक अनुग्रह मिला उसने सोचा। அவ அதை உணர்ந்தானா எத்தனை பேர் உணர்ந்திருக்காங்க? अगर उसने ऐसा महसूस किया तो कितने लोग आज महसूस कर எனக்கு ஒரு सकते हैं தயவு கிடைத்திருக்கிறது कि मुझे एक अनुग्रह मिला? இது மனுஷனுடைய தயவு அல்ல. ये मनुष्य का अनुग्रह नहीं கர்த்தருடைய தயவை பெற்றிருக்கிறேன். लेकिन परमेश्वर का अनुग्रह है। கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறேன். परमेश्वर का अनुग्रह को आपने पाया है। கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்கிறேன். परमेश्वर के अनुग्रह को आपने पाया है। ஆராதனையில வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே आराधना में परमेश्वर के प्रिय நீங்கள் மனுஷனுடைய தயவை பெறல அல்ல. आप लोगों ने मनुष्य का अनुग्रह को ஆனால் नहीं पाया கர்த்தருடைய தயவை பெற்றபடியினால் लेकिन परमेश्वर का अनुग्रह पाया इसलिए நன்றி சொல்லுங்க. धन्यवाद कहो। தயவு என்பது கிருபையை காண்பிக்கிறது. और अनुग्रह जो कृपा को बताता அந்த है கிருபை உங்களை உயர்த்தும் அல்ல. वो अनुग्रह आपको चलाएगा அந்த கிருபை உங்களுக்காக எல்லாம் செய்யும் அல்ல. और वो अनुग्रह आपके लिए सब कुछ करेगा। பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो। நீங்க எஸ்தரின் புத்தகம் அல்லேலூயா வாசிக்கிறோம். और एस्तर में हम लोग पढ़ते हैं எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம். एस्तर दूसरा अध्याय का 17वां वचन। அந்த அதிகாரத்துல வஸ்தி ஏற்கனவே நீக்கப்பட்டு போனாள். और पहले से वो अलग की गई। எஸ்தருக்கு முன்னால மகாராணியா இருந்தால் வஸ்தி. और एस्तर के पहले जो वस्ती थी இப்ப வஸ்தியை நீக்கிட்டான். उसे अलग कर दिया था அவளுக்கு பதிலாய் ஒரு ராணியை அங்கள் தெரிந்தெடுத்தார். और उसके बदले में एक रानी को चुना था। அல்லேலூயா. அவளுக்கு பேர் என்ன பேரு? उसका नाम क्या था? இந்த அனாதையா இருந்த எஸ்தர் அல்ல. और जो अनाथ एस्तर थी 17வது வசனமா 7வது வசனமா? क्या 17वां वचन है? அல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? அப்படியே எஸ்தர் அரசாளுகிற வருஷம் மாதத்துல அலை போட்டால் ராஜாவுடைய தயவு அவளுக்கு கிடைச்சதுன்னு வசனத்தில் இருக்குதா? 17வது வசனத்துல சகல கன்னிகைகளை பார்க்கலாம் அவன் சமூகத்தில் அதிகமான தயவு யாரு கிடைச்சது? எஸ்தருக்கு கிடைச்சது. அதனால அவள் யாரானாள்? அவள் ராஜாவினுடைய மனைவியாய் போனாள். और एस्तर को उसके राजा के दृष्टि में बड़ा दया मिला उसके लिए वो रानी बनी। எத்தனை பேர் அந்த ராஜாவினுடைய தயவு அவளை உயர்த்தியது? और कितने लोग कहते हैं कि राजा का जो दया था उसे ऊंचा किया। போவாசுனுடைய தயவு எஸ்தரால் ரூத்தை உயர்த்தியது. और बोअज का अनुग्रह ने रूथ को ऊंचा किया। நீங்க யாத்திராகமம் 33வது அதிகாரத்துல வாசித்தால் अगर निर्गमन का 33 अध्याय पढ़ेंगे யாத்திராகமம் 33:17 ஆண்டவர் சொல்றாரு निर्गमन 33 अध्याय का 17 நீ वचन। கேட்கிறபடியே இந்த காரியத்தை நான் செய்வேங்கிறார். और जैसा तो पूछता वैसा इस काम को मैं करूंगा காரணம் நீ என்னிடத்தில் என்ன பெற்று விட்டாய்? क्योंकि तूने मुझसे क्या पाया? என்னிடத்தில் நீ கிருபை பெற்றதனால तूने मुझसे अनुग्रह पाया நீ इसलिए கேட்கிற இந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேங்கிறார். ये जो तूने पूछा इसलिए मैं करूंगा। 33ஆம் அதிகாரம் யாத்திராகமத்துல और निर्गमन 33 अध्याय 17வது வசனம் வாசிப்போம். उसका 17 அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி நீ சொன்னபடி இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிருச்சால். யாருக்கெல்லாம் ஆண்டோடைய கிருபை கிடைச்சதோ அல்லேலூயா அவர்கள் கேட்கிறபடி ஜெபிக்கிறபடி கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर का अनुग्रह में प्रभु उनका बातों को सुनता। கிருபை கிடைச்சனா போதும். अनुग्रह मिला तो काफी அந்த தயவு கிடைச்சனா वो போதும். दया मिल जाए तो बहुत எல்லாம் நமக்கு கிடைச்ச மாதிரி தான். सब कुछ हमें मिल गया ऐसा। எல்லா நன்மையும் கிடைச்ச மாதிரி தான். सारे भलाई मिल जाता எல்லா है விடுதலை கிடைச்ச மாதிரி தான். सारा छुटकारा मिल जाता है அற்புதம் நடந்த மாதிரி தான். अद्भुत होते रहेंगे। கேட்கறதுல ஆண்டவரே உம்முடைய தயவு எனக்கு தேவை. हमें सिर्फ एक पूछना कि प्रभु तेरा உம்முடைய दया கிருபை எனக்கு தேவைப்பா. तेरा अनुग्रह मुझे चाहिए। அல்லேலூயா. हालेलुया। எதனாலே இந்த கிருபையை பெற்றேன்? और मैंने क्यों ये अनुग्रह இந்த पाया? திருவிருந்து ஆராதனையில ரூத்த மாதிரி நீங்க கேள்வி इस கேட்டால் प्रभु वश के जगह रूथ की तरह प्रश्न को पूछेंगे। இயேசுவே உம்முடைய கண்களில் நான் எதனாலே கிருபையை பெற்றேன்? यीशु तेरे आंखों में मैंने क्यों दया पाया? அவர் ஆராதனையில ஒன்றை மாத்திரம் तो காண்பிப்பார். आराधना में सिर्फ एक बात को बताता என் கைகளை பார் லபாஸ். मेरे हाथों को देख, என் கால்களை பார் मेरे லபாஸ். पैरों को देख, என் விலாவை என்னை பார் லபாஸ். मेरे पीठ को ஆமே देख। இதனாலே நீ கிருபை பெற்றாய் லபாஸ். इसके कारण तूने अनुग्रह என் पाया। இரத்தத்தினாலே நீ கிருபையை பெற்றாய்
பெற்றாய் मेरे लहू के द्वारा तूने अनुग्रह என் को पाया காயங்களாலே நீ கிருபை பெற்றாய் मेरे गांव के द्वारा अनुग्रह நீ को पाया கிருபையினால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் आज अनुग्रह से तू उद्धार पाया நாம் அது சிலுவையின் மூலமாய் கிருபையை பெற்றிருக்கிறோம் क्रूस के द्वारा हमने अनुग्रह को पाया ஹalleluya हालेलुया நாம் யாராய் இருந்தோம் हम पहले कौन थे நாம் அந்த ஹalleluya ரூத்தை போல அந்நியர்களாய் இருந்தோம் और रूत के तरह हम लोग परदेशी நாம் थे பிரஜாதிகளாய் இருந்தோம் अन्य जाति के थे நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தோம் बिना आशा के थे சத்துருக்களாய் இருந்தோம் शत्रु थे அக்கிரமத்தில பாவத்தில மரித்தவர்களாய் இருந்தோம் और पाप और अधर्म में पड़े थे ஹalleluya ஆமென் நாம் தூரமாய் இருந்தோம் प्रभु से बहुत दूर थे ஆனால் இன்றைக்கு கிருபையை பெற்றபடியால் நன்றி लेकिन आज अनुग्रह को पाया इसके लिए இன்றைக்கு धन्यवाद ஆராதிக்கிறது அவருடைய கிருபை आराधना करना जिसका अनुग्रह திருவிருந்து ஆராதனையில் அவரை மேஜை சுற்றி வந்திருப்பது அவருடைய கிருபை में चारों ओर आने के लिए मदद किया वो अनुग्रह है ஹalleluya हालेलुया எத்தனை பேர் நன்றி ஆண்டவரே कितने लोग कहते हैं कि धन्यवाद परमेश्वर நம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே तेरे अनुग्रह के लिए धन्यवाद நாம் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் हम खड़े होकर प्रभु को धन्यवाद दें ஆராதனையில கர்த்தருடைய கிருபையை பெற்ற தேவ பிள்ளை आराधना में परमेश्वर का अनुग्रह पाया परमेश्वर के நீங்கள் प्रियो ரூத்தை பார்க்கல ஆசீர்வதிக்கப்பட்ட आप लोग रूत से भी आशीषित है அல்ல இந்த நாளில் இந்த ஆராதனை வேளையில் इस दिन में इस आराधना के समय ஓ கர்த்தருடைய திட்டத்தின்படி உங்களை கொண்டு வந்திருக்கிறார் प्रभु का योजना अनुसार वो लेकर आया அவருடைய நடத்துதலின்படி இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் उसकी अगुवाई में वो लेकर आया நீங்களா வரல அல்லவா आप कुछ से नहीं आए ஏதோ ஒரு சோர்வு உங்களை கொண்டு வந்தது कुछ निराशापन ने लेकर ஏதோ आया உங்களுடைய தேவைகள் உங்களை கொண்டு कुछ வந்தது आपकी जरूरत ने आपको लेकर ஏதோ आया உங்களுடைய உடைக்கப்பட்ட இருதயம் உங்களை கொண்டு வந்தது किसी प्रकार का टूटा मन आपको लेकर आया ஏதோ உங்களுடைய துக்கம் வருத்தம் கண்ணீர் உங்களை கொண்டு வந்தது आपका दुख वेदना अश्रु ने लेकर आया அல்ல இயேசுவினிடத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளை यीशु के पास है परमेश्वर के प्रियो ஓவாசனுடைய வயல்ல வந்திருக்கிற தேவ பிள்ளை ओवास के खेत में परमेश्वर के प्रियो ஓ இன்றைக்கு கர்த்தர் உங்களை காண்கிறார் அல்லவா आज प्रभु आपको देख रहे हैं உங்களுடைய வேதனைகளை காண்கிறார் அல்லவா आपके वेदनाओं को देखते உங்களுடைய हैं கண்ணீரை காண்கிறார் அல்லவா आपके अश्रु को देखते हैं அவர் உங்களை விசாரித்து அனுப்புகிறார் वो அல்லவா आपको पूछ कर बेचता है அவருடைய கரம் உங்கள் மேல் வைக்கப்படுகிறது அல்லவா उसका हाथ आपके ऊपर रखा गया இனி எந்த தீங்கு உங்களை அணுகாதபடிக்கு अभी हानि आपको हाथ नहीं लगा அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும் அல்லவா उसका सुरक्षा होगा அதை நீங்கள் உணர முடியும் அல்லவா उससे आप लोग महसूस कर அதை सकते நீங்கள் அறிய முடியும் हैं அல்லவா उससे आप लोग जान सकते हैं வாயை திறந்து இயேசப்பா என்று கூப்பிடாரு मुंह खोलकर यीशु पुकार அவரை நோக்கி நன்றி அப்பா அல்லவா उसको देखकर धन्यवाद करो உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியதாண்டவர் तेरा अनुग्रह कितना महान உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியதாண்டவர் तेरा अनुग्रह कितना बड़ा है அழிந்து போக வேண்டியவர்களாய் இருந்தோம் नाश होने वाले हम அல்லேலூயா அழிந்து போக வேண்டியவர்களாய் जो हम नाश होने वाले थे எங்களை காத்தீரே நன்றி हमें बचाया धन्यवाद எங்களை ரட்சித்தீரே நன்றி हमारा उद्धार किया धन्यवाद நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினீரே तेरा நன்றி बच्चा बनाया धन्यवाद ஆராதிக்க தகுதிப்படுத்தினீரே நன்றி आराधना का योग्य बनाया धन्यवाद கொஞ்சம் நன்றி மாத்திரம் சொல்லிட்டேன் थोड़ा धन्यवाद कहते रहे நன்றி சொல்ல 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 धन्यवाद कहते कहते அவருடைய கரம் நம்ம மேல் வைக்கப்படுகிறது उसका हाथ हमारे ऊपर அந்த வேதனைகள் மாற்றப்படுகிறது वो वेदनाएं बदलता அந்த பலவீனங்கள் वो மாற்றப்படுகிறது बलिन அந்த हटता தேவைகள் சந்திக்கப்படுகிறது जरूरतें पूरा होता பெரிய தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிற தேவ बड़े जरूरतों के बीच में रहने वाले आप இந்த தேவைகளை யார் சந்திக்க முடியும் इन जरूरतों को कौन पूरा कर सकता இவ்வளவு பெரிய தேவை யார் சந்திக்க है முடியும் इतना बड़ा जरूरत कौन पूरा कर सकता கலக்கத்தோடு நிற்கிற தேவ பிள்ளைகள் है दुखी होकर आप खड़े हैं இயேசுவின் கரம் உங்களை நோக்கி வருகிறது यीशु का हाथ आपके ऊपर आता है அப்படியே காயப்பட்ட கரம் நோக்கி வருகிறது उसका घायल हाथ आता है உங்களுடைய பலவீனமான சரீரத்தை आपका कमजोर शरीर ஆராதனையில் உங்களை தொடும்படியா இருளவர் आराधना में आपको छूने के लिए வல்லமை உள்ள கரம் உங்களை நோக்கி வருகிறது सामर्थ्य हाथ आपकी ओर आता है அவருடைய கரம் குறுகி போகவில்லை उसका हाथ छोटा नहीं அவருடைய हुआ கரம் குறுகி போகவில்லை उसका हाथ छोटा नहीं हुआ है। ஒவ்வொரு பகுதியிலும் அந்த கரம் நீண்டு கொண்டிருக்கிறது हर एक और वो हाथ बढ़ाया जा रहा है ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய கரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது हर एक और वो हाथ बढ़ाया जाता है அவருடைய கரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது उसका हाथ आता है சகோதரா உங்களுக்கு நேரா இருளவர் भाई तेरी ओर உங்களுக்கு பக்கமா இருளவர் तेरे बाजू में அந்த காயப்பட்ட கரம் வந்து நிற்கிறது वो घायल हाथ आता है அந்த காயப்பட்ட கரம் வந்து நிற்கிறது वो घायल हाथ आया है அந்த நீட்டப்பட்ட கரம் உங்களை நோக்கி वो வந்திருக்கிறது बढ़ाया गया हाथ आया है வாயை திறந்து ஏசப்பான்னு சொல்லுங்க मुंह खोलकर यीशु ஏசப்பா என்று சொல்லும்போது यीशु करके அந்த पुकारते கரத்தால் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது वो हाथ आपके आंसू को அந்த पोंछता है கரத்தால் வேதனைகள் वो மாற்றப்படுகிறது हाथ वेदनाओं को அந்த बदलता है கரத்தால் அற்புதங்கள் நடக்கப்படுகிறது उस हाथ से अद्भुतें அந்த होती है கரத்தால் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது उस हाथ से सामर्थ प्रकट வாயை होता है திறந்து இயேசுவே मुंह खोलकर यीशु ஏசப்பா यीशु விலபரப சந்தலபலபரி அல்மனபப திக்கப துடாலவசி ஹalleluya 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 நன்றி இயேசுவே நம்பிக்கையோடு அலபரப நம்பிக்கையோடு வாயை திறந்து அவரோடு विश्वास के साथ मुंह खोलकर ஹalleluya நம்பிக்கையோடு சொல்லுவோம் एक ஏசப்பா भरोसे के साथ ஏசப்பா यीशु ஆமென் விடுவிக்கிறவரே छुड़ाने वाला நன்றி இயேசுவே धन्यवाद यीशु நன்றி 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 आप நன்றி धन्यवाद कहते சொல்லுங்க நன்றி அப்பா நன்றி हो அப்பா धन्यवाद पिता धन्यवाद தீபரப சல்மனபரி ஊலபலப சந்தலபரகா நீத பௌதராலபசி ஹalleluya Thank you
பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். நாராதனில் கூட்டி சேர்த்தவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் மகிமையாய் நிறுத்தினவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் தொட்டு பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறபடினால் ஸ்தோத்திரம். அல்மனா பராக்கபதுராலபரா. கண்ணீரோடு வேதனையோடு பல கஷ்டங்களோடு நஷ்டங்களோடு கட்டுகளோடு அல்லி வந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆளலிராபா நீர் தொட்ட இருக்காய். நன்றி அப்பா. பலவீனங்களை மாற்றினவரே ஸ்தோத்திரம். பயத்தை மாற்றினவரே ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைத்தவரே ஸ்தோத்திரம். நீர் பலப்படுத்தியிருக்காய் ஸ்தோத்திரம். என் தேவனே, பழையவைகள் ஒளிந்து போயின்னு எல்லாம் புதிதாய் மாற்றி இருக்கிறபடினால் நன்றியா பாரு. வரும் நாட்களை புதிய புதிய காரியங்களை புதிய புதிய அற்புதங்களை செய்யும்படியாய் நீர் ஆரம்பித்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்துபடி கிருபை தாங்கட்டும். நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பமை ஆசீர்வதிப்பீராக. காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.